Good evening, friends. Inniki chapter 11, we are going to discuss about chapter 11, other disorders of infancy, childhood and adolescence. இது அடிக்கடி questionsல கேட்டிருக்காங்க. தனியாவும் separation anxiety disorder, selective mutism, stereotypic movement disorder அப்படி தனித்தனியாவும் கேட்டிருக்காங்க. All together twice கேட்டிருக்காங்க. Other disorders of infancy, childhood and adolescence னு கேட்டிருக்காங்க. So though the lesson is a small lesson, இது அடிக்கடி frequent 6 marksலயும் 10 marksலயும் கேட்டிருக்கிற ஒரு lesson. Let us dive into the lesson. அதுல 4 childhood disorders டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க இந்த லெசன்ல. ஒன்னு செப்பரேஷன் anxiety disorder, இன்னொன்னு செலக்டிவ் மியூட்டிசம், ரியாக்டிவ் அட்டாச்மெண்ட் டிசார்டர், ஸ்டீரியோடைபிக் மூவ்மெண்ட் டிசார்டர். செப்பரேஷன் anxiety disorder ஃபர்ஸ்ட். செப்பரேஷன் anxiety disorder நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இந்த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ல எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. அப்போ வந்து செப்பரேஷன் anxiety disorder அப்படி நம்ம கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்ல போன செமஸ்டர்ல இன்னும் ஸ்கூல் கவுன்சிலிங்ல படிச்சிருக்கோம். அதுல வந்து இந்த மாதிரி செப்பரேஷன் anxiety disorderனால அவங்க வந்து கொஞ்சம், அதாவது அப்பா அம்மாவை விட்டு பிரிச்சு கூட்டிட்டு போயிடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு anxietyல அவங்க கஷ்டப்பட்டு, அதனால ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் வந்து அவங்க போறதுக்கெல்லாம் அடம்பிடிப்பாங்க அப்படின்லாம் சொல்லி படிச்சிருக்கோம். அதுதான் இந்த செப்பரேஷன் anxiety disorder. இதோட மெயின் ஃபீச்சரே வந்து இது வந்து இமேஜின்டு அல்லது சில சமயம் ஆக்சுவலா கூட இருக்கலாம். எப்ப ஆக்சுவல் அப்படின்னாக்க, ஏதாவது ஒரு ட்ராமா ஒரு சைல்டுக்கு வந்திருக்குது, ஏதாவது சடனா ஒரு டெத்து அதெல்லாம் பார்த்துருந்ததுன்னா, அந்த டிஸ்ட்ரெஸ்ல த சைல்டு வில் ஃபீல் அம்மாவும் போயிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். அந்த மாதிரி ஒரு இது வந்து அஃப்கோர்ஸ் இன்அப்ராப்ரியேட் அல்லது எக்ஸசிவ் anxiety அப்படின்னாலும் அவங்களுடைய சம் அட்டாச்மெண்ட் ஃபிகரோட அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரிஞ்சு போயிருவோமோ அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரெஸ், ஒரு பயம். அதனால அவங்களுடைய நார்மல் ஃபங்க்ஷனிங் இம்பேர் ஆகும் பொழுது, குழந்தைங்க நிறைய பேர் வந்து வீட்டுல இப்படி அடம் பிடிச்சு பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு அழுவாங்க, அம்மா அப்பாக்கு என்னமோ ஆயிருமோன்னு பயப்படுவாங்க. அதெல்லாம் நார்மல். டிஸ்ஆர்டர்ன்ற ஒரு வார்த்தையை வைக்கிறோம்னாவே அவங்களுடைய ஃபங்க்ஷனிங், நார்மல் ஃபங்க்ஷனிங்ல பிரச்சனை வருது. ரெகுலரா அவங்களால அவங்களுடைய ரெகுலர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனை எடுத்துக்க முடியல. இது வந்து எல்லா லெசன்லயுமே இது வந்து அப்ளை ஆகும். டிஸ்ஆர்டர்ன்ற ஒரு வார்த்தை வருதுன்னாவே இம்பேர்மெண்ட் இன் ஃபங்க்ஷனிங், நார்மல் ஃபங்க்ஷனிங் அவங்களால பண்ண முடியாத அளவுக்கு அஃபெக்ட் ஆகும்போது மட்டும்தான் அதை நீங்க ஒரு வியாதியா நீங்க கொண்டு வருவீங்க, ஒரு டிஸ்ஆர்டர்னு கொண்டு வருவீங்க. அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது நீங்களும் நானும் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய நிலையில இருக்கிறோம். சோ நார்மலா அழற குழந்தைய வச்சோ, நார்மலா சில குழந்தைங்களுக்கு இருக்கிற anxietyயை வச்சோ we should not come to a conclusion that they have separation anxiety disorder. சிம்டம்ஸ் வந்து என்னன்னாக்கா, அடிக்கடி திரும்பவும் ரெக்கரண்டா இருக்கணும். அது ரெண்டாவது விஷயம். இந்த டிசார்டர்ல எல்லாம் திருப்பி ரெக்கரண்டா இருக்கணும். அதனால வந்து அவங்களுக்கு அவங்களுடைய அந்த பொட்டன்ஷியல் ஹார்ம் இருக்கும் அவங்களுக்கு, அவங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டியில. இது வந்து பெரும்பாலும் வந்து நான் சொன்ன மாதிரி ஒண்ணு அம்மா அப்பா பிரிச்சுட்டு போயிருவாங்களோ அப்படிங்கிறது, இன்னொன்னு ஒரு ஆக்சிடென்ட், ஒரு இல்னஸ், அல்லது குழந்தை கிட்னாப் ஆயிருமோன்னு ஒரு பயம், இதெல்லாம் இருந்துச்சுன்னாலும் நார்மலா செப்பரேஷன் anxiety disorder வரும். இதுக்கு வந்து அவங்க 4-5 ரீசன் சொல்றாங்க. ஒண்ணு, அவங்க அப்படி அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்னவெல்லாம் அவங்க சிம்டம்ஸா காட்டுவாங்க அப்படின்னா, they will refuse to go to school or work. அடுத்து fear of being alone at home, வீட்லயோ அல்லது அதர் செட்டிங்ஸ்லயோ தனியா இருக்க மாட்டாங்க. மூணாவது, reluctance or refusal to sleep away from home, வீட்டை விட்டு வேற எங்க தங்கணும்னாலும் மாட்டவே மாட்டாங்க. நாலாவது, ரிப்பீட்டட் நைட்மேர்ஸ், தூக்கத்துல அவங்களுக்கு அந்த பயம், வெருண்டு எழுந்திருப்பாங்க, அதான் நைட்மேர்ஸ். அது அந்த நைட்மேர்ஸ்னா சாதாரண நைட்மேர்ல இன்வால்விங் த தீம் ஆஃப் செப்பரேஷன், இந்த பிரிச்சுட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு தீமோட அவங்க பயந்து எழுந்திரிச்சு உட்காருவாங்க. அடுத்தது 5வது, ரிப்பீட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் பிசிக்கல் சிம்டம்ஸ், அவங்களுக்கு உடம்புல அதனால என்ன வந்து எப்ப வந்து அம்மா ஊருக்கு போறாங்க அல்லது ஸ்கூலுக்கு நீ போய்தான் ஆகணும் அப்படிங்கிறாங்களோ அப்பெல்லாம் உடம்புல ஏதாவது ஒரு வியாதி வர்றது. So இந்த 5 symptoms again I will repeat. ஒன்னு, they will refuse to go to school or work or anything. அந்த மாதிரி, அதாவது வெளியில போகணும் அப்படின்னா they will not go. Number 2, they have fear of being alone at home, வீட்ல இருக்கிறதோ அல்லது எனி அதர் செட்டிங்ஸ்லயோ அவங்க தனியா இருக்கிறது கஷ்டப்படுவாங்க.
3வது தூங்குறதுக்கு வீட்டை விட்டு எங்கேயாவது வெளியில போய் தூங்கணும் அப்படின்னாவே தூங்க மாட்டாங்க. ரிலேட்டிவ்ஸ் வீட்ல எல்லாம் குழந்தைய கொண்டு போய் விட்டீங்கன்னாக்கா அந்த குழந்தை தூங்காது, தூங்கவே மாட்டாங்க. ஏன்னா கூட்டிட்டு போயிருவாங்க, நான் தூங்கும்போது அம்மா அப்பாவை கூட்டிட்டு போயிருவாங்க, அந்த மாதிரிலாம் நினைப்பாங்க. அடுத்தது ரிப்பீட்டட் நைட் பேர்ஸ் இன்வால்விங் தீம் ஆஃப் செப்பரேஷன். அடுத்தது ரிப்பீட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் பிசிக்கல் சிம்டம்ஸ். வென்எவர் செப்பரேஷன் பத்தி யாராவது பேசினாங்கன்னா, whenever separation is anticipated, they will start thinking of having physical symptoms. இதுதான் இந்த 5ம் தான் அவங்களுக்கு சிம்டம்ஸ்னு பார்க்கலாம் செப்பரேஷன் ஆங்ஸைட்டி டிசார்டர்ல. இதுக்கு DSM-5 என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி சிம்டம்ஸ் 4 weeks or more ஒரு குழந்தைக்குள்ளார இருந்தாலோ, குழந்தைக்கோ அடலசன்ட்டுக்கோ அல்லது அடல்ட்ஸுக்கு 6 months or more இருந்தாலோ இது செப்பரேஷன் ஆங்ஸைட்டி டிசார்டர்னு பிராண்ட் பண்ணலாம். சும்மா ஒரு நாளோ 2 நாளோ இருக்கிறத வச்சு சொல்லாமல் கண்டினியூஸா இது மாதிரி ஒரு 4 weeks ஃபார் ஆர் மோர் இன் சில்ட்ரன் அண்ட் அடலசன்ஸ், அட்லீஸ்ட் 6 months இன் அடல்ட்ஸ். இது நமக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது ஜான் பவுல்பி நமக்கு சொல்லியிருப்பாரு அந்த அட்டாச்மெண்ட் தியரி. அந்த அட்டாச்மெண்ட் தியரியில நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த செக்யூர் அட்டாச்மெண்ட், இன்செக்யூர் அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட், இன்செக்யூர் ஆம்பிவேலண்ட் அட்டாச்மெண்ட் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுல அவர் என்ன சொல்லுவாருனாக்கா, அது லாஸ்ட் டைம் நம்ம படிச்ச பொழுது ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். அதாவது அதுல இத நீங்க இட் இஸ் அவுட் ஆஃப் த லெசன் தான்னாலும் இது கொஞ்சம் இந்த லெசனோட சம்பந்தப்பட்டது, அதனால நான் சொல்றேன். அவங்க சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருப்பாருனாக்க, செக்யூர் அட்டாச்மெண்ட்ங்கிறது அப்பா அம்மா வெளியில போயிருக்கும் பொழுது திரும்பவும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தாங்கன்னா, அவங்க வந்த உடனே அம்மாவை பார்த்த உடனே சந்தோஷமா போய் குழந்தை அம்மாவை பிடிச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு அம்மா வெளியில போயிருந்ததை அந்த மனசுக்குள்ளார அந்த ஏக்கத்தை வெளிப்படுத்தி சந்தோஷம் ஆயிரும். அது நார்மல் செக்யூர் அட்டாச்மெண்ட். இன்னொன்னு இன்செக்யூர் அட்டாச்மெண்ட். ஒரே ஒரு நிமிஷம், ஒரு கால் வருது. எக்ஸ்ட்ரீம்லி சாரி, கேன் யூ ஹியர்? சாரி, அது கொரியர் வந்திருந்தது அதனால சாரி. கேன் யூ ஹியர்? யாராவது ஒருத்தர் ஒரு தம்ஸ் அப் அல்லது எஸ்? எஸ் மேம், எஸ் மேம். தேங்க் யூ. இப்ப நான் சொல்லிட்டு இருந்தது உங்களுக்கு அந்த செக்யூர் அட்டாச்மெண்ட் பத்தி. ஒரு அம்மா வெளியே போயிட்டாங்க, திரும்பி அவங்க வர்றாங்க அந்த குழந்தைய பாக்குறதுக்கு. அந்த குழந்தைய பார்க்கும்போது ஒரு லாங் கேப் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வர்றாங்க. குழந்தை பாக்குது, பார்த்த உடனே அம்மாவை பார்த்த உடனே சந்தோஷம் ஆகி திரும்ப அட்டாச் ஆகிக்குது, அம்மா விட்டு எங்கேயுமே போகாது. இது செக்யூர் அட்டாச்மெண்ட். இன்னொன்னு இன்செக்யூர் அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட். அது என்னன்னா, அவங்க அம்மா வெளியில போயிருப்பாங்க, ஒரு 2-3 hours கழிச்சு அவங்க வந்தாங்கன்னாக்கா அந்த அம்மாவை கண்டுக்கவே கண்டுக்காது, அது பாட்டு திரும்பிக்கும். இன்செக்யூர் அவாய்டன்ட், அவாய்ட் பண்ணிடும், அம்மாவை கண்டுக்கவே கண்டுக்காது. ஆஸ் இப் நீங்க யாரோன்ற மாதிரி பிஹேவ் பண்ணும். இது நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாலேயே. என்னுடைய கிராண்ட் டாட்டருக்கு இது இருந்தது. என்னுடைய டாட்டர் வெளியே போயிட்டு வந்தாங்கன்னாக்கா சின்ன 2 months 3 months குழந்தை, அப்பவே அம்மாவை கண்டுக்காது, அப்படியே திரும்பிக்கும். அப்படியே என்னுடைய டாட்டர் துடிப்பா, என்னது இது என்னுடைய குட்டி பாப்பா நான் போயிட்டு வந்தது இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு கோவமா இருக்கு, எங்கிட்ட திரும்பவே மாட்டேங்குது அழுவா. பார்த்தா அது கொஞ்ச நேரம் அப்படியே டோட்டலா அவாய்ட் பண்ணிடும். அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் அப்புறம் திருப்பி அவளை அக்செப்ட் பண்ணும். இது ரொம்ப நாள், கிட்டத்தட்ட 1 or 2 years வரைக்குமே அதை அடிக்கடி பண்ணுவா. ஒவ்வொரு தடவையும் நாங்க அதை என்ன பண்றான்னு பார்ப்போம், ஒவ்வொரு தடவையும் அது மாதிரி பண்ணுவா. இது இப்ப நான் சொன்ன செக்யூர் அட்டாச்மெண்ட் மோஸ்ட்லி 70% ஆஃப் த சில்ட்ரன் இருக்கும். நான் இப்ப சொன்ன இன்செக்யூர் அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஒரு 20% ஆஃப் த சில்ட்ரன் இருக்கும். இன்னொரு அட்டாச்மெண்ட் பத்தி பவுல்பி சொல்லுவாரு, இன்செக்யூர் ஆம்பிவேலண்ட் அட்டாச்மெண்ட். இது கொஞ்சம் டேஞ்சரஸ். மற்ற ரெண்டும் கூட ஓகேன்றாங்க. இது இந்த கடைசி 10%க்கு தான் இருக்கும். அது என்னன்னா, ஒரு நேரம் அம்மா வந்த உடனே போட்டு அம்மாவை அடிச்சு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்புறம் அட்டாச் ஆகும். இன்னொரு நேரம் பார்த்தா ஹாப்பியா சேர்ந்துக்கும். அதாவது அதுக்கு ஆம்பிவேலண்ட், போத் சைட்ஸ், இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும். நான் ஏன் இதை சொல்றேன்னா, இந்த குழந்தைங்க தான் இந்த செப்பரேஷன் ஆங்ஸைட்டி டிசார்டர் நிறைய இருக்கிறதா இன்னைக்கு நிறைய இதெல்லாம் ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. ஜான் பவுல்பி சொன்னாரு இந்த அட்டாச்மெண்ட் தியரியில, இன்செக்யூர் ஆம்பிவேலண்ட் அல்லது ரெசிஸ்டன்ட் அட்டாச்மெண்ட் இருக்குல்ல, அந்த குழந்தைங்க எப்படின்னா அம்மாவுடைய அட்டாச்மெண்ட் சரியா கிடைக்காத குழந்தைங்க தான்.
கன்சிஸ்டன்டா கிடைக்காதவங்க தான். அதாவது தொடர்ச்சியா ஒரே மாதிரியான அன்பு அம்மா கிட்ட கிடைக்கல. ஒரு நேரம் அம்மா கொஞ்சுறாங்க, ஒரு நேரம் சட்டை பண்ணாம இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிற குழந்தைங்களுடைய சில்ட்ரன் தான் இன்செக்யூர் அல்லது ஆம்பிவேலன்ட் அட்டாச்மெண்ட்ல இருப்பாங்க. இந்த குழந்தைங்க தான் லேட்டர் ஆன் இந்த இந்த செப்பரேஷன் ஆங்ஸைட்டி டிசார்டருக்கு நிறைய போறதா இன்னைக்கு சயின்டிபிக்கலி ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. இது ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்ட். நீங்க அப்புறமா அத இது எந்த அளவுக்கு உண்மை, எவ்வளவு நம்ம லெசனோட அட்டாச் பண்ணலாங்கிறது நீங்க அப்புறமா இது பண்ணி கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபார் யுவர் நீங்க ஃபர்தரா நீங்க அதை பத்தி கொஞ்சம் பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதை பாக்குறதுக்கு. DSM-5 வந்து எப்பயுமே டயக்னோஸ்டிக் கிரைட்டீரியா ஒண்ணு கொடுக்கணும். நமக்கெல்லாம் நல்லா தெரியும். கிரைட்டீரியா கொடுக்கும். அப்புறம் அசஸ்மெண்ட் எப்படி பண்ணணும்னு பார்ப்போம், ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். இந்த செப்பரேஷன் ஆங்ஸைட்டி டிசார்டரை டயக்னோஸ்டிக் கிரைட்டீரியால இங்க மேல நம்ம பேசின விஷயங்கள்ல ஒரு மொத்தம் 8 இருக்குது. இங்க அவங்க கொடுத்திருக்கிற கிரைட்டீரியா அதுல 3வது இருக்கணும். இருந்ததுன்னா செப்பரேஷன் ஆங்ஸைட்டி டிசார்டர் அப்படிங்கிறாங்க. அந்த 3வது இருக்கிறதுக்கு நம்ம வந்து அட்லீஸ்ட் 3 இருக்கணும். இதுக்கு வந்து நம்ம டியூரேஷன் முதல்ல பார்த்துட்டோம். சைல்டுக்கோ அல்லது அடலசென்ட்டுக்கோ அது வந்து 4 வீக்ஸ் ஆர் மோர் இருக்கணும். அடல்ட்ஸா இருந்தா 6 மந்த்ஸ் ஆர் மோர் இருக்கணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இதுல கீழே சொல்ற ஒரு 8 சொல்றாங்க. அதுல 3வது இருக்கணும் அவங்க கிட்ட. அட்லீஸ்ட் 3 இருக்கணும். ஒண்ணு ரெக்கரண்ட் எக்ஸசிவ் டிஸ்ட்ரெஸ், ரொம்ப சேட் ஆயிடுறது when somebody goes away from home. இப்ப அம்மாவே வெளியே போயிட்டாங்கன்னா பயங்கர செப்பரேஷன், அந்த செப்பரேஷன் ஆங்ஸைட்டி, ரொம்ப அப்படி சேட், பயங்கர சேட் ஆயிருவாங்க. ஒரு அந்த மேஜர் அட்டாச்மெண்ட் ஃபிகரோட அந்த செப்பரேஷனை அவங்களால பொறுத்துக்கவே முடியாது. இப்ப இந்த குழந்தை கொண்டு ஸ்கூல்ல விட்டாலும் பாத்தீங்கன்னா அப்படி சேடா உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது 1. நம்பர் 2 வந்து பெர்சிஸ்டன்ட் அண்ட் எக்ஸசிவ் வரி. எங்க அம்மா இறந்து போயிருவாங்களோ, அம்மாவுக்கு ஏதோ இன்ஜுரி ஆயிருமோ, பெரிய டிசாஸ்டர் ஆயிருமோ அப்படின்ற ஒரு பயம். திடீர்னு நான் வீட்டுக்கு போகும்போது அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்களோ, அந்த மாதிரி ஒரு பயம். அதுதான் மேஜர் நிறைய குழந்தைகளுக்கு இருக்கிற அந்த அந்த அட்டாச்மெண்ட் ஃபிகரோட இருக்கிற அந்த வரி அபவுட் லூசிங். இது யார பத்தியோ அந்த டெத்தை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிற குழந்தைங்க அந்த குழந்தைங்க முன்னால பேசும்பொழுது அவங்களுக்கு இப்ப யாருடைய அவங்க ரிலேட்டிவ் யாரோ ஒருத்தருடைய அம்மா இறந்துட்டாங்க, அந்த மாதிரி எல்லாம் அதை கண்ணுல பார்த்த குழந்தை அல்லது அதை கவனிக்கிற குழந்தை இந்த மாதிரி நினைச்சிரும். தன்னுடைய அம்மாவும் அப்படி திடீர்னு இன்ஜுரி ஆயிருவாங்களோ, திடீர்னு டெத் ஆயிருவாங்களோ, திடீர்னு டிசாஸ்டர் ஏதாவது வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம். நான் பெரும்பாலான குழந்தைங்க நான் திரும்பி வீட்டுக்கு போகும்போது அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். இது செகண்ட். ஒண்ணு ரொம்ப எக்ஸசிவ் சேட்னஸ். நம்பர் 2 அவங்களுக்கு அந்த அட்டாச்மெண்ட் ஃபிகர் வந்து எங்க லூஸ் ஆயிருவாங்க, அபவுட் லூசிங் த ஃபிகர், அவங்க நம்மளை விட்டு போயிருவாங்களோன்ற ஒரு பயம். நம்பர் 3 ரொம்ப வரி, எதை பத்தி, ஆன் டுவர்ட் இவெண்ட், ஏதோ நடக்க போகுது, கெட்டிங் லாஸ்ட், அல்லது என்ன வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிருவாங்க, அம்மாவை கிட்னாப் பண்ணிட்டு போயிருவாங்க, இல்ல அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பயம். ஒண்ணு அந்த மாதிரி அவங்களுக்கு இன்ஜுரி ஆயிரும், டெத் ஆயிருங்கிற பயம். இது வந்து எப்படின்னா அவங்க காணா போயிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம். நம்பர் 4 வந்து என்னன்னாக்க ரிலக்டன்ஸ் ஆர் ரெஃப்யூசல் டு கோ அவுட், அதாவது கோயிங் அவே ஃப்ரம் ஹோம். இப்போ ஸ்கூலுக்கு போகணுமா அல்லது வேற யார் வீட்டுக்காவது போய் ஒரு 2 days இருந்துட்டு வான்னா போகவே போகாது குழந்தை. ஏன்னா திரும்பி வரும்போது அம்மா இல்லாம போயிட்டாங்கன்னா அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருக்கும். ஸோ அது இப்போ வந்து நான் ஏற்கனவே வந்து சொன்னதெல்லாம் திருப்பி ஒரு தடவை ரிப்பீட் பண்றேன். 5th வந்து என்னன்னா பெர்சிஸ்டன்ட் அண்ட் எக்ஸசிவ் ஃபியர் ஆர் ரிலக்டன்ஸ் ஆஃப் பீயிங் அலோன். நான் தனியா என்னை விட்டுட்டு போயிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம். தனியா தன்னை விட்டுடுவாங்க, நான் வந்து இனிமே யாருமே என்ன கேர் பண்ணிக்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயம். அடுத்தது தனியா வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போய் தூங்குறதுக்கு பயம். நான் சொன்ன மாதிரி நைட் மேர்ஸ். அடுத்தது கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் பிசிக்கல் சிம்டம்ஸ். இது திரும்பவும் ஒரு தடவை 8 ரிப்பீட் பண்றேன். ஒன்னு எக்ஸசிவ் சேட்னஸ், டிஸ்ட்ரெஸ், அதனால. ரெண்டாவது அவங்களுக்கு ஏதாவது இன்ஜுரி அல்லது அவங்களுக்கு ஏதோ ஒரு டெத்து, டிசாஸ்டர் அப்படி ஆயிரும்ன்ற பயம். அடுத்தது ஏதோ ஒரு ஈவெண்ட், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும் அல்லது அம்மா காணா போயிருவாங்க, இல்ல என்ன பிடிச்சிட்டு போயிருவாங்க, அந்த மாதிரி பயம். அடுத்தது வெளியில போறதுக்கு பயம், ரெஃப்யூசல் டு கோ அவுட், நான் போயிட்டேன்னா திரும்பி வரும்போது இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயம். அடுத்தது வந்து ரிலக்டன்ஸ் ஆஃப் பீயிங் அலோன், தனியா விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, தனியா கொஞ்ச நேரம் வீட்டுல தனியா இரு அப்படின்னா இருக்கவே மாட்டாங்க, இருந்தா அப்படியே விட்டுட்டு போயிருவாங்க, தனியாவே நான் இருக்கணும் அப்படின்ற ஒரு பயம். அடுத்து ஸ்லீப்பிங் அவே ஃப்ரம் ஹோமுக்கு பயம், ரிலக்டன்ஸோ அல்லது ரெஃப்யூசலோ. அப்புறம் ரிப்பீட்டட் நைட் மேர்ஸ் இன்வால்விங் தீம் ஆஃப் செப்பரேஷன். அடுத்தது ரிப்பீட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் பிசிக்கல் சிம்டம்ஸ். இந்த ஹெட் ஏக் வந்துடும், திடீர்னு ஒரே குழந்தை வாமிட் பண்ணும், ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு உடனே வாமிட்டா பண்ணும், அது மாதிரி, இல்லைன்னா வயிறு வலின்னும், அந்த மாதிரி.
இதெல்லாம் கிரைட்டீரியன் ஏ. இந்த 8ல எனி 3 இருந்தாலும் செப்பரேஷன் ஆங்ஸைட்டி டிசார்டர் அப்படிங்கிறாங்க. கிரைட்டீரியன் பி வந்து அவங்களுக்கு எக்ஸசிவ் பயம் இருக்கும். இந்த பயம் தான் அந்த நான் சொன்ன அந்த நம்ம சொன்ன அந்த டைம் பீரியட கிரைட்டீரியன் பில கொண்டு வந்திருக்கு. அட்லீஸ்ட் 4 வீக்ஸ் இன் சில்ட்ரன் அண்ட் அடலசன்ஸ், டிபிக்கலி 6 months ஆர் மோர் இன் அடல்ட்ஸ். கிரைட்டீரியன் சி அது வந்து கிளினிக்கலி சிக்னிபிகண்ட் கவலை இருக்கணும், வெறும் சேட்னஸ் இல்ல. இந்த டிஸ்ட்ரெஸ்ஸே கிளினிக்கலி சிக்னிபிகண்டா இருக்கணும். அதாவது அவங்களால வந்து நார்மலா இருக்க முடியாதபடிக்கு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுற அளவுக்கு இம்பேர்மெண்ட் இருக்கிறது. சோசியலா அவங்க ஒன்னா பழக முடியாது, படிக்க முடியாது, அல்லது வந்து இப்போ ஒரு வேலைனாக்க அடல்ட்ஸ்னா வேலைக்கு போக மாட்டாங்க. ஒரு திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஃபியர் வந்துடும், ஃபியர் வந்துட்டு வேலைக்கே போக மாட்டாங்க. இந்த நார்மல் ஏரியாஸ் ஆஃப் ஃபங்க்ஷனிங் எதையுமே அவங்க போக முடியாதபடிக்கு மாறுறது தான் கிளினிக்கலி சிக்னிபிகண்ட் டிஸ்ட்ரெஸ். அது வந்து கிரைட்டீரியன் சி. கிரைட்டீரியன் டில என்ன கொண்டு வராங்க அப்படின்னாக்க, வேற எந்த மென்டல் டிசார்டரும் சொல்ல முடியாதது இங்க கொண்டு வராங்க. அதாவது ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டரோ அல்லது சைக்காட்டிக் டிசார்டரோ அல்லது அகோராபோபியா. அகோராபோபியாங்கிறது என்னன்னாக்க, இது என்ன சொல்லணும்னாக்க, பப்ளிக் ஸ்பேஸ் எல்லாம் பாக்குறதுக்கு, கூட்டத்தை பாக்குறதுக்கு எல்லாம் பயப்படுறதா அந்த அகோராபோபியாங்கிறது. கூட்டத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிருவாங்க, அந்த மாதிரி இருக்கு. அல்லது வேற ஏதாவது ஜெனரலைஸ்ட் ஆங்ஸைட்டி டிசார்டர், இல்னஸ் ஆங்ஸைட்டி டிசார்டர், இதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி மேல இருக்கிறதுல 8ல 3 இருந்தால், அதுவும் 6 மாசம் தொடர்ந்து இருந்தால், அல்லது சின்ன குழந்தையா இருந்தா அது 4 வீக்ஸுக்கு தொடர்ந்து இருந்தால், அதை கிரைட்டீரியன் டின்னு கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து DSM-4 இவங்களை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த DSM-4ல கிரைட்டீரியன் ABCDன்னு ஏன் கொடுக்குறாங்கன்னா, அந்த இதெல்லாம் வந்து ஒண்ணு எப்பயுமே நார்மலா வந்து ஏ வந்து அவங்களுடைய அந்த சிம்டம்ஸ் இருக்கும், பி வந்து அந்த பீரியட் இருக்கும். கிரைட்டீரியன் சி வந்து பொதுவா வந்து அவங்களுக்கு அது அவங்களுக்கு அவங்க சூழ்நிலையில ஃபங்க்ஷனிங்ல என்ன இம்பேர்மெண்ட் இருக்கும், நார்மலா இருக்கும். இல்லைன்னா கிரைட்டீரியன் டி வந்து நாட் அதர்வைஸ் மென்ஷன்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துருவாங்க. அதாவது வேற எந்த கிளாசிபிகேஷன்லயும் கொண்டு வர முடியாதுன்னா அதை இங்க கொண்டு வந்துக்கோங்க அப்படிங்கிறதுக்கு கொண்டு வருது. இது நார்மலா நீங்க வந்து எப்ப படிச்சாலும் இந்த மாதிரி ஒரு ஞாபகமும் வச்சுக்கோங்க. சோ உங்களுக்கு என்னென்னவோ கிரைட்டீரியன் ABCDங்கிறாங்களே அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாம இருக்காமல் யூ வில் கெட் டு நோ. இந்த மாதிரி இருந்ததுன்னா கிரைட்டீரியன் ABCD உங்களுக்கு ஞாபகம் வரலன்னா கூட இந்த ஆங்கிள் வரிசையா எழுத ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி இந்த கிரைட்டீரியன் ABCD உடைய கிளாசிபிகேஷன்ஸ் புரிஞ்சிடும். கண்டினியூ பண்ணலாம்ல. அடுத்தது டயக்னோஸ்டிக் ஃபீச்சர்ஸ். டயக்னோஸ்டிக் ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னாக்க அதுலயும் அவன் 3 கிரைட்டீரியா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இதையே திருப்பி கொண்டு வரான். என்னன்னா, ரெக்கரண்ட் எக்ஸசிவ் டிஸ்ட்ரெஸ் வென் செப்பரேஷன் அக்கர்ஸ். செப்பரேஷன் இருக்கும் பொழுது ரொம்ப ஏகப்பட்ட கவலை. அடுத்தது செத்து போயிருவாங்களான்ற பயம், அதான் A2. அடுத்தது ஏதாவது ஒரு ஈவென்ட் நடக்குமா, A3. இதேதான் அந்த 8ஐ அப்படியே ரிப்பீட் பண்ணிருக்காங்க. அடுத்தது நம்பர் 4, ரிலக்டன்ட் ஆர் ரெஃப்யூசல் டு கோ அவுட். அவங்களே வெளியே போறதுக்கு ரிலக்டன்டா இருக்கிறது, தனியா இருக்கிறதுக்கு பயப்படுறது A5. எங்க தூங்குறதுக்கு எங்கேயாவது தனியா போய் தூங்குறதுக்கு பயப்படுறது A6. அடுத்து நைட் மேஸ் A7. பிசிக்கல் சிம்டம்ஸ் A8. இதையே அப்படியே திருப்பி டயக்னோஸ்டிக் ஃபீச்சர்ஸ்ல இந்த 8ஐயும் கொண்டு வந்துடலாம். அடுத்தது டெவலப்மெண்ட். என்ன, இந்த எந்த டிசீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதுக்கு அடுத்தது நீங்க டெவலப்மெண்ட் அண்ட் கோர்ஸ் அதையும் நீங்க சொல்லுவீங்க. ரிஸ்க் அண்ட் ப்ரோக்னோஸ்டிக் ஃபேக்டர்ஸ் இதையும் சொல்லுவீங்க. இது எப்பயுமே ரெகுலரா வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு எயில்மெண்ட்னு கேட்டாங்கன்னா இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் நீங்க எதை உள்ள எழுதுறீங்களோ இல்லையோ இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டா போட்டுருங்க. போட்டோம்னா நமக்கு அட்லீஸ்ட் வந்து we are aware of what are அதாவது ஒரு எயில்மெண்ட், ஒரு டிஸார்டரை பத்தி நீங்க ஓரளவுக்கு நீங்க அவேரா இருக்கிறீங்கிறது புரியறதுக்கு இதெல்லாம் நீங்க எழுதுறது. அப்போ நீங்க அப்படி எழுதும்போது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அதனுடைய டயக்னோஸ்டிக் இது அதுக்கு முன்னால வந்து சிம்டம்ஸை சொல்லிடுவீங்க. அடுத்து DSM-5ல கிரைட்டீரியா என்னன்னு சொல்லுவீங்க. அப்புறம் அதனுடைய டயக்னோஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லுவீங்க. அடுத்ததுடைய டெவலப்மெண்ட் சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் ரிஸ்க் என்ன அதுல அப்படிங்கறத சொல்லுவீங்க. அப்புறம் தான் வந்து நீங்க அதுல வேற ஏதாவது ஃபங்க்ஷனலா வேற ஏதாவது இருக்கா, அப்புறம் கோமார்பிடிட்டி ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் சொல்லுவீங்க. இப்ப இந்த டெவலப்மெண்ட் அண்ட் கோர்ஸ் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க இது வந்து செப்பரேஷன் ஆங்ஸைட்டி ஒரு வந்து நார்மலி இது வந்து ஏர்லி டெவலப்மெண்ட்ல வரும். பொதுவா குட்டி குழந்தையா இருக்கும்போது இந்த செக்யூர் அட்டாச்மெண்ட் ரிலேஷன்ஷிப்ல அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அரௌண்ட் 1 year of age when infants suffer from stranger anxiety. குட்டி குழந்தையா இருக்கும்போது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து தூக்கும்போது அப்படியே அம்மா இறுக்கமா பிடிச்சுக்கும் பாருங்களேன்.
அப்ப பிரிச்சு கூட்டிட்டு போறாங்கல்ல, அந்த சமயத்திலயும் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம்பிள், இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஒன்லி. அந்த மாதிரி இருக்கிறதுக்கும், அதாவது பிரிச்சு கதற விட்டு தனியா கூட்டிட்டு போறது அந்த மாதிரி எல்லாம். அப்புறம் ஆன்செட் ஆஃப் செப்பரேஷன் ஆங்ஸைட்டி டிசார்டர் வந்து ப்ரீ ஸ்கூல் ஏஜ்லயும் இருக்கும். குழந்தை ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னால ஸ்கூலை பத்தியே முதல்ல பயமுறுத்தியே வச்சிருப்பாங்க. நாளைக்குலாம் இந்த ஸ்கூலுக்கு போற, அங்க போனா மிஸ் நல்லா 4 அடி கொடுத்தா உனக்கு சரியா வரும். இப்படிலாம் நம்ம பேரண்ட்ஸ் சொன்ன உடனே அங்க என்னமோ பெருசா நடக்கிற மாதிரியும், இங்க அம்மா போயிட்டு வர்றதுக்குள்ள காணா போயிடுற மாதிரியும் இந்த ரெண்டும் அவங்களுக்கு பயத்தை கொடுத்துரும். சோ ஆன்செட் வந்து இந்த ப்ரீ ஸ்கூல் ஏஜ்லயும் இருக்கும். அடலசன்ட் ஏஜ்ல வர்றது கொஞ்சம் ரேர். அடல்ட்ஸ்ல வர்றது இன்னும் ரேர். அப்போ வந்து இது எதனாலனாக்க பீரியட்ஸ் ஆஃப் எக்ஸாசபரேஷன். அது என்னன்னா நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், நிறைய நெகட்டிவ் ஃபீலிங்ஸ். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா போக 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 அவங்களுக்கு இந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் செப்பரேஷன் ஆங்ஸைட்டியை கொண்டு வந்துடும். இதுதான் அடலசன்ஸுக்கு வரதுக்கான காரணம். அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் அல்லது இந்த திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்க ரிப்பீட்டட் பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த பாசிபிள் செப்பரேஷன் ஆங்ஸைட்டியும் சேர்ந்துக்கிறதுக்கு வழி இருக்கு. வந்து இது வந்து இப்படி இருந்துச்சுன்னா, ஒரு அடலசன்ட்டுக்கு இருந்துச்சுன்னா ஹையஸ்ட் பாசிபிலிட்டி அடல்ட்ஹுட்டுக்கும் அது மாறும். போக போக அது அடல்ட்ஹுட்லயும் வந்து நிக்கும் அப்படிங்கிறது. அப்போ வந்து என்னன்னாக்க மெஜாரிட்டி ஆஃப் சில்ட்ரன் வித் செப்பரேஷன் ஆங்ஸைட்டி டிசார்டர் ஆர் ஃப்ரீ ஆஃப் இம்பேரிங் ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ் ஓவர் தியர் லைஃப் டைம்ஸ். அவங்களுக்கு அவங்களுடைய லைஃப் டைம் வரைக்கும் ஏதாவது ஒரு ஆங்ஸைட்டி டிசார்டர் இருக்குமாம். குழந்தை சின்ன வயசுல செப்பரேஷன் ஆங்ஸைட்டி டிசார்டர்ல இருக்கிற குழந்தைகள்ல மெஜாரிட்டி ஆஃப் த சில்ட்ரன் லேட்டர் ஆன் வேற ஆங்ஸைட்டி டிசார்டர்ல அவங்க லைஃப் டைம்ல சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அப்படிங்கிறது இந்த டெவலப்மெண்ட்ல அவங்க சொல்ற ஒரு விஷயம். அப்புறம் ஏஜ் மேனிஃபெஸ்டேஷன் எந்த ஏஜ்ல இருக்குன்றது. யங்கர் சில்ட்ரன் வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு ரொம்ப ரிலக்டண்டா இருப்பாங்க. குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகும் பொழுது வரிஸ் வரும் பொழுது அவங்களுக்கு சில டேஞ்சர்ஸை பார்க்கும் பொழுது, கேள்விப்படும் போது, ஆக்சிடென்ட்ஸோ கிட்னாப்பிங்கோ அல்லது டெத்தோ அந்த மாதிரி எல்லாம் திருட்டு பயமோ அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது குழந்தைங்க இந்த மாதிரி டெவலப் பண்றதுக்கு வழி இருக்கும். அல்லது வேக் கன்சர்ன்ஸ். என்ன கன்சர்ன்ஸ்? அப்பா அம்மா சண்டை போட்டு அவங்க ரீயூனைட் ஆகாம போயிருவாங்க, பிரிஞ்சு போயிருவாங்க. இந்த பயங்கள்லாமும் கூட அவங்களுக்கு ஆட் ஆகும். அடுத்தது அடல்ட்ஸ்ல என்ன பிரச்சனை, எப்படி இந்த செப்பரேஷன் ஆங்ஸைட்டி வருதுன்னாக்க சூழ்நிலைகள்ல, அதாவது கெட்டிங் மேரீட்ல கல்யாணம் பண்ணிட்டு போனா அப்பா அம்மாவுடைய அன்பு கிடைக்காம போயிரும் அந்த மாதிரி. அல்லது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகும் பொழுது பயப்படுவாங்க. செப்பரேஷன் ஆங்ஸைட்டி. எங்கேயாவது இப்ப நீங்க வந்து ஹாஸ்டலுக்கு அனுப்புறோம் குழந்தைங்கள, அல்லது எங்கேயோ போய் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாதிரி நேரத்துல அவங்க அடல்ட்ஸ்ல இந்த செப்பரேஷன் ஆங்ஸைட்டி வரதுக்கு சான்சஸ் ஆர் தேர். அடல்ட்ஸ் வந்து நிறைய இன்னும் பெரியவங்கள்ல வந்து எப்படின்னா அவங்களுடைய ஸ்பௌஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்பௌஸ் தனியா விட்டுட்டு போறோமே, அவங்களுக்கு ஏதாவது ஆயிரும் அந்த பயம் வரும். அதாவது மென் வந்து when they are going for work டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் போகும் பொழுது அவங்களுடைய ஒய்ஃப் தனியா இருக்கிறாங்களே அவங்களுக்கு என்னமோ ஆயிரும், அவங்களுக்கு ஏதோ வந்துரும் அந்த மாதிரி ஒரு பயத்துல இந்த மாதிரி செப்பரேஷன் ஆங்ஸைட்டி வரதுக்கு இருக்கு. அல்லது அவங்களுடைய குழந்தைக்கு ஏதாவது ஆயிரும், அதாவது பையன் படிச்சுட்டு இருக்கிறான், 12th படிச்சுட்டு இருக்கிறான், என்னால ஹெல்ப் பண்ண முடியல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அடல்ட்ஸுக்கு வரும். இப்போ புரியுதுல செப்பரேஷன் ஆங்ஸைட்டி ஏங்க அடல்ட்டுக்கு வரும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இப்போ புரியும் நமக்கு. அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்லயோ அல்லது when they are put to some other place, ஃபேமிலியை விட்டு பிரிக்க போற ஸ்டேஜ்ல அவங்களுக்கு தேவையில்லாத நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் வரும்பொழுது செப்பரேஷன் ஆங்ஸைட்டி வரும். ரிஸ்க், இதுல ரிஸ்க் அண்ட் ப்ரோக்னோஸ்டிக் ஃபேக்டர்ஸ். அது வந்து பாத்தீங்கன்னாக்க ரிஸ்க் என்னன்னாக்க என்வாயன்மெண்டல் லாஸ். செப்பரேஷன் ஆங்ஸைட்டி டிசார்டர் பொதுவா வந்து லைஃபுக்கே ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது. ஏன்னா வந்து பொதுவா வந்து இவங்களுடைய லைஃபோடைய ஸ்ட்ரெஸ்ஸை பார்த்தவங்களுக்கு இன்னும் லைஃப் ஸ்ட்ரெஸ் வரும். அதாவது ஒரு லாஸ் பார்த்துட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களுடைய பெட்டு சிலருக்கெல்லாம் டெத் ஆஃப் பெட்டு கூட பிரச்சனை வரும். செப்பரேஷன் ஆங்ஸைட்டி டிசார்டருக்கு கொண்டு போய் அவங்கள தள்ளிடும். அல்லது அவங்களுக்கு ஒரு இல்னஸ் வந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு செப்பரேஷன் ஆங்ஸைட்டிக்குள்ளார போவாங்க. அல்லது கண்ட்ரியை விட்டு கண்ட்ரி போக வேண்டிய சூழ்நிலை, அல்லது நியூ நெய்பர்ஹுட் கிடைக்க திடீர்னு யாரோ வர்றாங்க அதனால, பேரண்டல் டிவோர்ஸ்னால, அல்லது டிசாஸ்டர் இன்வால்விங் பீரியட்ஸ் ஆஃப் செப்பரேஷன், ரொம்ப நாள் ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலை, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுதெல்லாம் அவங்க இந்த ரிஸ்கை ரன் பண்றாங்க.
அடுத்தது பேரண்டல் ஓவர் ப்ரொடெக்ஷன்னாலையும் இந்த பிரச்சனை வரும். எப்ப பார்த்தா இந்த ஹூவரிங் பேரண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அம்மா எல்லாத்துக்கும் பக்கத்துலயே நின்னு 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 பாக்குறது, அந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸ் ரொம்ப இந்த ஹெலிகாப்டர் பேரண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்கன்னாலும் செப்பரேஷன் ஆங்ஸைட்டி டிசார்டர் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜெனட்டிக்கல் ஃபேக்டர்ஸும் இதுல பிளே பண்ணுது. ஹெரிட்டபிலிட்டி, அதாவது இப்போ 6 year old ட்வின்ஸ் 2 பேர் இருக்கிறாங்கன்னா 2 பேருக்கும் அந்த டிசார்டர் இருக்கிறதா சொல்றாங்க. அப்போ இதுவும் வந்து ஜெனட்டிக்கலி ஏதோ இருக்குது அப்படிங்கிறது. அடுத்து இதுல வந்து ரிஸ்க் என்ன அப்படின்னாக்க சூசைடல் ரிஸ்க். இவன் இந்த மாதிரி செப்பரேஷன் ஆங்ஸைட்டில டிசார்டர்ல இருக்கிறவங்க தனியா விடப்பட்டாங்கன்னா மற்ற ஆங்ஸைட்டி டிசார்டர் போலவே, அதாவது மூட் டிசார்டரு, ஆங்ஸைட்டி டிசார்டரு, அந்த மாதிரி இந்த சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கவங்க போலவே இவங்களுக்கும் இந்த சூசைடல் ஐடியேஷன் வரும், அட்டெம்ப்ட்ஸும் வர வாய்ப்பு இருக்கு. இந்த ரிஸ்க் அவங்களுக்கு இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து ஃபங்க்ஷனல் கான்சிக்வன்சஸ், அவங்களுக்கு இந்த டெய்லி ஒர்க்ல இம்பேர்மெண்ட் வந்துருது. சில்ட்ரன்ல ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, அல்லது எங்கேயாவது இந்த கேம்புக்கு எல்லாம் அனுப்புறாங்கல்ல, இந்த பிக்னிக்ஸ்க்கெல்லாம், அதுக்கு போக மாட்டாங்க. அப்படி அனுப்புனாலும் தூங்கவே மாட்டாங்க. அடலசன்ஸ் பாத்தீங்கன்னா காலேஜுக்கு போக மாட்டாங்க. அடல்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்க நாட் லிவிங் த பேரண்டல் ஹோம், அம்மாவை விட்டுட்டு போக மாட்டாங்க கல்யாணம் ஆகி போறதுக்கு. இதெல்லாம் ஃபங்க்ஷனல் கான்சிக்வன்சஸ். கோமார்பிடிட்டி, நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரிதான், அகோராஃபோபியா, கூட்டத்தை பார்த்தா இருக்கிறது, சோஷியல் ஆங்ஸைட்டி டிசார்டர் இருக்கிறது, ஜெனரலைஸ்ட் ஆங்ஸைட்டி டிசார்டர், போஸ்ட் ட்ராமேட்டிக் டிசார்டர். ஏன்னா ஒரு டெத்துக்கு அப்புறம், ஒரு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு இந்த பிடிஎஸ்டி இருக்கிறவங்களுக்கும் இந்த கோமாபிடிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இது இல்லாம இந்த ஓசிடி இருக்கிறவங்க, பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கிறவங்க, டிப்ரெசிவ் அண்ட் பைபோலார் டிசார்டர்ஸ் இருக்கவங்க, இதெல்லாம் கூட வரும். அதுல அந்த அடல்ட்ஸ்ல தான் டிப்ரெசிவும் பைபோலார் டிசார்டர்ஸ் இருக்கவங்களுக்கு இந்த செப்பரேஷன் ஆங்ஸைட்டியும் சேர்ந்து வரும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆஸ் யூஷுவல் கோக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி தான் பெஸ்ட் எஃபெக்டிவ் ஃபார்ம் ஆஃப் சைக்கோதெரப்பி. ஏன்னா அவங்களுடைய அந்த திங்கிங்கே மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்றது. அது பல விஷயங்கள்ல கோக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா வச்சிருப்பாங்க. அது அவங்களுக்கு எப்படி ஹவு டு மேனேஜ் தியர் ஃபியர்ஸ் ஆஃப் செப்பரேஷன் அதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு அந்த அவங்க அந்த இடத்துல விட்டு அவங்கள விட்டு செப்பரேட் பண்றது அவங்கள அந்த திங்கிங், அதாவது செத்து போயிடுவாங்க அப்படிங்கிற திங்கிங் எல்லாம் மாறுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்றது. ஸோ இது கம்ப்ளீட் அந்த அந்த திங்கிங்கே அவங்களுக்கு மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்றதுதான். இதான் அந்த கொக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி. அது அடுத்தது அதுல ஆன்டி டிப்ரெசன்ஸும் கொடுப்பாங்க. அந்த யூஸ்வலா எஸ்எஸ்ஆர்ஐன்னு சொல்லுவாங்களே, செரட்டோனின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர்ஸ். அது எதுனாக்க மூட் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக. பொதுவா இந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப டிப்ரெசிவ் மூடுக்குள்ளார போயிடுறாங்கல்ல, அதனால அவங்களுக்கு அந்த எஸ்எஸ்ஆர்ஐ கொடுப்பாங்க. நான் சிபிடின்னு சொல்லும் பொழுது ஐ வாண்டட் டு ஆட் ஒன் திங். ஃபியர் லேடர்னு சொல்லுவாங்க அவங்க சிபிடில. அந்த ஃபியர் லேடர்னா முதல் நாள் குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னாக்க முதல்ல கொண்டு போய் ஸ்கூல் கேட் வரைக்கும் விட்டுட்டு பேரண்ட்ஸ பக்கத்துலயே நின்றுட்டு வர சொல்லுவாங்க. அடுத்தது ஸ்கூலுக்குள்ளார அம்மாவும் போற மாதிரி ஒரு நாள். இதெல்லாம் வந்து ரொம்ப அந்த செப்பரேஷன் ஆங்ஸைட்டில இருக்கிற குழந்தைங்க தான், எல்லாருக்கும் இல்லை. அப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பிஹேவ் பண்றவங்களுக்கு. அடுத்தது கிளாஸ்குள்ளார போய் பேரண்ட்டும் கிளாஸ்குள்ளார உட்காந்துருப்பாங்க. அப்புறம் வந்து இண்டிபெண்டா கிளாஸ்ல உட்காந்துருக்கும் போதே அந்த குழந்தை ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஒரு நாள் தனியா கொஞ்ச நேரம் 1 hour தனியா இருந்தாக்க அவங்களை பிரைஸ் பண்ணி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி ரிவார்ட் பண்ணி அது பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி அப்புறம் வந்து அந்த அவங்களுடைய அந்த கெட்டஸ்ட்ராபிக் தாட்ஸ் இருக்குல்ல, அம்மா செத்து போயிட்டா அப்படிங்கறதெல்லாம், அதெல்லாம் மெதுவா எக்ஸ்டிங்விஷ் பண்ணி பாரு அம்மா இங்கதான் இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றது. This is how the separation anxiety disorder is dealt with. That is all for separation and anxiety disorder. அடுத்தது செலக்டிவ் மியூட்டிசம். போகலாமா? ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் இருக்குதா? Hello? Am I still there in the meeting? Hello? Friends, you are there? Yes, ma'am. Thank you. Okay. Shall I proceed? Yes, ma'am. Yes, ma'am. அப்ப ஏன்னா இடையில எனக்கு ஒரு கால் வந்ததுனால நீங்க எல்லாம் மறைஞ்சிட்டீங்க. அதாவது இதெல்லாம் மறைஞ்சிருச்சு. அதாவது ஆல் யுவர் குட்டி ஸ்கிரீன்ஸ் ஹேவ் கான். அதனாலதான் எனக்கு ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஆர் தேர் ஆர் நாட். இப்போ செலக்டிவ் மியூட்டிசம் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும்.
when they are forced to talk they become frozen. அதான் மியூட்டிசம். சும்மா ஊமையாறது இல்ல. செலக்டிவ் மியூட்டிசம்ன்றது சில சமயத்துல உங்களை கட்டாயப்படுத்தி பேச சொன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருவாங்க, வார்த்தையே வராது அவங்க வாயில இருந்து. அதுதான் செலக்டிவ் மியூட்டிசம். நம்ம நினைக்கிறோம் ஊமை மாதிரி பேசாம இருக்கிறதெல்லாம் மியூட்டிசம்னு. நோ. அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க பேசு அப்படின்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருவாங்க. ஆனா அதே பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில நல்லா பேசுவாங்க. இப்ப சப்போஸ் அவங்க ஸ்கூல்ல தான் அப்படி பிஹேவ் பண்றாங்க, ஸ்கூல் போபியா அல்லது சோசியல் போபியான்னு வைங்களேன், பப்ளிக் பிளேஸ்ல மட்டும் அப்படியே உறைஞ்சு நின்னுடுவாங்க. அவங்க கிட்ட பேச சொன்னா அதுக்கு மேல அவங்களுக்கு வார்த்தை வராது. அதுதான் செலக்டிவ் மியூட்டிசம். சும்மா குழந்தைங்க சில சமயத்துல ஷையா ஃபீல் பண்றாங்கல்ல, அது இல்ல. செலக்டிவ் மியூட்டிசம் வந்து இட்ஸ் a complex childhood anxiety disorder. நம்ம உடனே பெருசா யாரெல்லாம் வாய் திறக்காம இருக்காங்களோ அவங்க மியூட்டிசம் கொண்டு வரக்கூடாது. அவங்க நீ பேச சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அப்படியே அவங்களுக்கு வார்த்தை வராம ஃப்ரீஸ் ஆயிருவாங்க. அந்த ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. the child's inability to speak and communicate effectively. இப்ப அதுக்கு பிடிக்காத ஒரு சோஷியல் செட்டிங், அது பயப்படுற ஒரு சோஷியல் செட்டிங், சப்போசிங் இட் இஸ் a school அப்படின்னாக்க the child will not be able to speak or communicate in the school setting. கம்ஃபர்டபுளா இருக்கிற இடத்துல they will be relaxed, they will talk, they will chat. நீ அங்க மட்டும் நிறைய பேசுற, அங்க போய் பேச மாட்டேங்கிற அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலா அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன போபியா மாதிரி இருக்குது, ஒரு பயம் இருக்குது. இது வந்து more than 90% of the children with selective mutism also have social phobia. செலக்டிவ் மியூட்டிசம்ன்றது வந்து இப்ப நான் ஸ்கூலுக்கு போய் இந்த குழந்தைக்கு போனா வாய் மூடிட்டே இருக்கும், அவங்களுக்கு அங்க போனா வாயே திறக்காது அப்படின்னா அந்த குழந்தை சோசியல் போபியாவும் இருக்கும் அல்லது சோசியல் ஆங்ஸைட்டியும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. Children and adolescents with selective mutism can have actual fear of speaking. பேசவே பயப்படுவாங்க. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம அவங்கள மிரட்டுவோம், பேசு பேசு அப்படின்னு மிரட்டுவோம். ஆனா அவங்களுக்கு அந்த சோசியல் இன்டராக்ஷனே வராது. When you expect them to speak or communicate, they will not be able to do it. அதுதான் இப்ப வந்து செலக்டிவ் மியூட்டிசம் இருக்கிறவங்களுக்கு they have a great difficulty responding. நீங்க ஏதாவது ஒரு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்லவும் முடியாது, ஒரு கம்யூனிகேஷனை இனிஷியேட் பண்ணவும் முடியாது. அவங்களா போய் பேசிட்டு வாங்கன்னா பேசவே மாட்டாங்க. நான் வெர்பலா பேச ஆக்ஷன் காட்டுனா பண்ணவே மாட்டாங்க, அது இன்னும் வராது அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு அந்த சோசியல் என்கேஜ்மெண்ட்டே அதனால அவங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆயிடும். அதனால நம்ம வந்து இதை வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்களுக்கு வெளியில கொண்டு வரணும். அதை கொண்டு வரதுக்கே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அந்த கண்டிஷனிங் தான் கொடுத்து அந்த அவங்களுக்கு ஒரு தடவை பதில் சொல்லும் பொழுதெல்லாம் ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்து தான் பண்ண முடியும், என்கரேஜ் பண்ணி தான் அவங்கள பண்ண முடியும், சரியாக்க முடியும். DSM-5ல இதுக்கு டயக்னோஸ்டிக் கிரைட்டீரியா எங்க கொண்டு வராங்கன்னா, செலக்டிவ் மியூட்டிசம்ல கிரைட்டீரியன் ஏல கன்சிஸ்டன்ட் ஃபெயிலியர் டு ஸ்பீக் இன் ஸ்பெசிபிக் சோசியல் சிச்சுவேஷன். சில பர்டிகுலர் சோசியல் சிச்சுவேஷன்ல மட்டும் அந்த குழந்தை பேசாது, அதனாலதான் அது பேர் செலக்டிவ் மியூட்டிசம். பொதுவா அந்த குழந்தை டம் கிடையாது. இப்ப அந்த குழந்தைக்கு ஸ்கூல்ல பேச முடியாதுன்னா ஸ்கூல்ல பேசவே பேசாது, ஆனா வீட்டுல நல்லா வாயடிக்கும். அல்லது மற்ற இடத்துல எல்லாம் நல்லா பேசும். ஒரு சோசியல் ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னா அங்க போய் வாயே திறக்காது. அது ஸ்ட்ரகிள் பண்ணும். பேச வச்சீங்கன்னா கூட அது ஃப்ரீஸ் ஆயிரும், ஐ கான்டாக்ட் அவாய்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும், ஒரு ஃபிஜெட்டிங் இருக்கும், கையை காலெல்லாம் உதறிக்கிட்டு என்னமோ பண்ணும். ரொம்ப கட்டாயப்படுத்தி பேச வச்சிட்டீங்கன்னா அழுதுரும் பெருசா, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. கிரைட்டீரியன் பி வந்து டிஸ்டர்பன்ஸ் இன்டர்ஃபியர்ஸ் வித் எஜுகேஷன் ஆர் ஆக்குபேஷனல் அச்சீவ்மெண்ட். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லா குழந்தைக்கும் இருக்காது. எந்த குழந்தைக்கு அது படிப்பையே பாதிக்கிற அளவுக்கு இருக்கோ அல்லது அது செய்யற ஆக்குபேஷன்ஸையே பாதிக்கிற அளவுக்கு இருக்கோ அப்ப இட் இஸ் அ மியூட்டிசம். மூணாவது கிரைட்டீரியன் சி, டியூரேஷன். டிஸ்டர்பன்ஸ் வந்து அட்லீஸ்ட் 1 month இருக்கணும். நாட் லிமிட்டட் டு த ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் ஸ்கூல். ஸ்கூல் போற ஃபர்ஸ்ட் மந்த்தை வந்து நம்ம கணக்குல எடுக்கக்கூடாது. அது வந்து எப்பவுமே எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கும். பொதுவா ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போறதுல 1 monthக்காவது இந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா then you can say it is selective mutism. Failure to speak is not attributable to a lack of knowledge or comfort. அதாவது இதுதான் கிரைட்டீரியன் டி. அதாவது அந்த குழந்தைக்கு பேச பதில் சொல்ல தெரியாம இல்ல, லேக் ஆஃப் நாலேஜ் எல்லாம் கிடையாது, அல்லது ஸ்போக்கன் லாங்குவேஜ்ல இதுக்கு மேல அதுக்கு கம்யூனிகேஷன் இல்ல அப்படின்றதெல்லாம் இல்ல. அந்த குழந்தை பேச முடியாம ஃப்ரீஸ் ஆயிருது, ஒரு பயம் வந்துருது, ஃப்ரீஸ் ஆயிருது. அதனால அதுதான் கிரைட்டீரியன் டி. கிரைட்டீரியன் இ வந்து டிஸ்டர்பன்ஸ் இஸ் நாட் பெட்டர் எக்ஸ்பிளைன்ட். எப்பவுமே லாஸ்ட் கிரைட்டீரியன் இதுதான், நாட் பெட்டர் எக்ஸ்பிளைன்ட் இன் எனி அதர் டிசார்டர். இப்ப இதுல டிஸ்டர்பன்ஸ் நாட் பெட்டர் எக்ஸ்பிளைன்ட் இன்
கம்யூனிகேஷன் டிசார்டர். கம்யூனிகேஷன் டிசார்டர்ல இதை கிளாசிஃபை பண்ண முடியாத அளவுக்கு இருந்தால் அதை இங்க கொண்டு வந்து சேர்த்துறாங்க. அதை வந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்லயும் கொண்டு வரல, ஸ்கீசோஃப்ரெனியாலையும் கொண்டு போக முடியல, சைக்காட்டிக் டிசார்டர்லையும் கொண்டு போக முடியலன்னா இங்க கொண்டு வந்துடலாம் அப்படிங்கறத அந்த கடைசி கிரைட்டீரியா. டயக்னோஸ்டிக் ஃபீச்சர்ஸ், சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் அந்த குழந்தைக்கு இருக்காது, செலக்டிவ் மியூட்டிசம் எங்க இருக்குதோ அந்த இடத்துல அவங்களோட யாரோடையும் பழகாது, நீங்க கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லாது, அதுவும் எதையுமே இனிஷியேட் பண்ணாது, பேச்சு இனிஷியேட் பண்ணாது. அதனால வந்து என்ன ஆயிடும்னாக்க இது வந்து அடல்ட்ஸுக்கும் கூட இருக்குங்கிறாங்க. சில்ட்ரன் வித் செலக்டிவ் மியூட்டிசம் வில் ஸ்பீக் இன் தியர் ஹோம். நான் தான் சொன்ன முதல்ல சொன்னதான், வீட்டுல நல்லா பேசுவாங்க, இம்மிடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப நல்லா பேசுவாங்க, ஈவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்டே ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஆனா சில இடங்கள்ல போய் அவங்க வந்து டோட்டலா பேச்சே அப்படியே அவாய்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து பொதுவா வந்து ஹை ஸ்கூல் ஆங்ஸைட்டில டிஸ்டர்ப், இதை வந்து இந்த கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு ஹை ஸ்கூல் ஆங்ஸைட்டி, ஹை ஸ்கூலுக்கு போன உடனே சைலண்ட் ஆயிடுறது, டோட்டலா பயந்துக்கிறது, நிறைய இந்த கரிக்குலம்லாம் நிறைய இருந்த உடனே யாரோடையும் பேசாம ஆயிடுறது, நம்ம மக்கா ஆயிடுவோமோ, நம்ம படிக்காம போயிடுவோமோ அப்படின்னாங்கன்னா அடிக்கடி வந்து தே வில் ரெஃப்யூஸ் டு ஸ்பீக் அட் ஸ்கூல். அதனால என்ன ஆயிடும், அகாடமிக்கும் எஜுகேஷனல்லையும் அவங்களால எதுவும் ஃபேர் பண்ண முடியாது. டீச்சர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க, ரீடிங் கிளாஸ்ல படிக்க சொன்னா அவங்க அப்படி டோட்டலா ஃப்ரீஸ் ஆகி இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு ரீடிங் ஸ்கில் இல்லைன்னு டீச்சர்ஸ் பிராண்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ அது மட்டும் இல்ல, சோஷியல் கம்யூனிகேஷனே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த திடீர்னு ஒரு ஸ்கூல் விட்டு ஸ்கூல் சேஞ்ச் பண்ணும் பொழுதோ, அல்லது வந்து ஒரு அவங்க ஏற்கனவே இருந்த ஸ்கூல் வந்து ஒரு நார்மல் எடுகேட்டிவ் ஸ்கூலு, திடீர்னு போய் ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ஸ்ல கொண்டு போய் அவங்களை போய் போடுறீங்க, அப்ப எல்லாரையும் பார்த்து அவங்க ஃப்ரீஸ் ஆயிடுறது, அதெல்லாம் கூட சான்சஸ். இதுதான் வந்து டயக்னோஸ்டிக் ஃபீச்சர்ஸ் சொல்றாங்க. டெவலப்மெண்ட் வந்து பொதுவா பிஃபோர் ஏஜ் 5 ஆரம்பிச்சிரும் ஆன்செட். ஆனா சிலருக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து லேட்டர் ஆன் கூட ஸ்கூலுக்கு போகும் பொழுதோ, அல்லது ஏதாவது ஒரு சேஞ்ச் கொடுக்கும் பொழுதோ, அல்லது ஒரு சடன் இன்க்ரீஸ் இன் சோஷியல் இன்டராக்ஷன், திடீர்னு எல்லாரும் நல்ல ஒரு கச்ச 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 கச்சன்னு பேசுற ஒரு என்வாயன்மெண்ட்டுக்குள்ளார வந்த உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடும். அந்த மாதிரியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிளினிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது, மெனி இண்டிவிஜுவல்ஸ் அவுட் க்ரோ செலக்டிவ் மியூட்டிசம் கிராஜுவலி, கொஞ்சம் கொஞ்சமா அதை விட்டு வெளியே வந்துடுறாங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஆனா வந்து இந்த எவ்வளவு நாள், லென்த் ஆஃப் த கோர்ஸ் ஆஃப் டிசார்டர் அன்னோன். சிலருக்கு உடனேவும் வரும், சிலருக்கு நாள் கடந்தும் வரும். சில கேசஸ்ல வந்து இதோட சோஷியல் ஆங்ஸைட்டி டிசார்டர் அதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அடுத்து ரிஸ்க் அண்ட் ப்ரோக்னோஸ்டிக் ஃபீச்சர்ஸ். ரிஸ்க் ஃபேக்டர்னாவே நம்ம ரெண்டு ஞாபகம் வச்சுக்கணும். ரிஸ்க் ஃபேக்டர்னாக்க சான்ஸ் ஆஃப் டெவலப்பிங் த ரிஸ்க்னாக்க நம்ம இந்த லைஃப் ரிஸ்க் இல்ல, வாட் இன்க்ரீசஸ் த சான்ஸ் ஆஃப் டெவலப்பிங் த ரிஸ்க் டிசார்டர், அதுதான் ரிஸ்க் அண்ட் ப்ரோக்னோசிஸ். நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா டிசார்டர்லயும் வரும். அந்த ரிஸ்க்னா என்னன்னாக்கா அவங்க லைஃப் ரிஸ்க்னு நினைச்சுக்க கூடாது, வாட் இன்க்ரீசஸ் த சான்ஸ் ஆஃப் டெவலப்பிங் தட் பர்டிகுலர் டிசார்டர். இந்த பர்டிகுலர் டிசார்டர் அதிகமாகிறதுக்கு என்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. ப்ரோக்னோசிஸ்னாக்க வாட் அஃபெக்ட்ஸ் ஹவு த கண்டிஷன் வில் ப்ரோக்ரஸ், இந்த கண்டிஷன் எப்படி என்னவாய் முடியும் அப்படிங்கறதா ப்ரோக்னோசிஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. am I clear? ஏன்னா இது எல்லா லெசன்லயும் ரிஸ்க் அண்ட் ப்ரோக்னோஸ்டிக் ஃபேக்டர்ஸ்னு கேட்பாங்க. ரிஸ்க்னா இந்த டிசார்டர் அதிகமாகிறதுக்கு என்னென்னலாம் காரணிகளாக அமையும், என்னென்னலாம் விஷயங்கள் எல்லாம், வாட் இன்க்ரீசஸ் த சான்ஸ் ஆஃப் டெவலப்பிங் திஸ் பர்டிகுலர் டிசார்டர். ப்ரோக்னோஸ்டிக் ஃபேக்டர்னாக்க வாட் அஃபெக்ட்ஸ் ஹவு த கண்டிஷன் வில் ப்ரோக்ரஸ், என்ன இந்த ப்ரோக்ரஸ், இந்த கண்டிஷன் ப்ரோக்ரஸ் ஆகும்பொழுது என்ன என்னென்னலாம் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது. இதத்தான் வந்து நம்ம இங்க பார்க்கும் பொழுது இவங்க 3ஆ பிரிக்கிறாங்க. அதை டெம்பரமெண்டல், அடுத்தது என்வாயன்மெண்டல், அடுத்தது ஜெனட்டிக்கல், 3ஆ பிரிக்கிறாங்க. டெம்பரமெண்டல்ன்றது சைல்டு வந்து நேச்சுரலா அதனுடைய பர்சனாலிட்டி ஸ்டைலு பர்த்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அது 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 என்னவா இருக்குது, அது நெகட்டிவ் எஃபெக்டிவிட்டியா இருக்கிற நியூரோட்டிஸ்டிக் சைல்டா இருந்துச்சுன்னா, யாரோடையும் பழகாத சைல்டா, ஆங்ஷியஸ் அடிக்கடி ஆங்ஸைட்டி வர்ற சைல்டா, டிப்ரெஷன் சீக்கிரமா டிப்ரெஷனுக்கு போற சைல்டா, கோபம் அடிக்கடி படுற சைல்டா, தன்னை பத்தியே தன்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை பத்தியே ஒரு செல்ஃப் டவுட்லேயே வளர்ற சைல்டு, இவங்கெல்லாம் தான் நியூரோட்டிஸ்டிக்கா வருவாங்க. நமக்கு தெரியும் இந்த நியூரோட்டிசிசம் அதை பத்தி. இவங்க தன்னை பத்தி ரொம்ப செல்ஃப் டவுட்ல இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் டெவலப் ஆவாங்க. சோ இவங்க தான் இந்த ஃபேக்டருக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ல அதிகமா வந்து விழுகிறாங்க. இவங்களுக்கு தான் வந்து தயவு செய்து யாராவது டவுட் இருந்தா கேளுங்கப்பா, ஏன்னா வந்து நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். பொதுவா சைல்டு வந்து ஷையாவோ ரொம்ப விட்ரான் சைல்டாவோ இருந்துச்சுன்னாலும்
இந்த அப்படிப்பட்ட டெம்பரமெண்ட் இருக்க சைல்டுனாலும் சீக்கிரமா இந்த செலக்டிவ் மியூட்டிசம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில்ட்ரன் வித் செலக்டிவ் மியூட்டிசம் வந்து தே ஹாவ் சட்டில் ரிசெப்டிவ் லாங்குவேஜ் டிஃபிகல்டிஸ். கொஞ்சம் அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் டிஃபிகல்ட்டியும் இருக்கும். பட் இட் இஸ் நாட் த மெயின் ரீசன். அவங்களுக்கு சில சமயத்துல அதுலயும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சுன்னா தே வில் நாட் கம் அப். எக்ஸ்ட்ராவா அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் டிஃபிகல்ட்டியும் இருந்துருச்சுன்னா வாயை மூடிக்குவாங்க, திறக்கவே மாட்டாங்க. அதோட அவ்வளவுதான். அடுத்தது என்வாயன்மெண்டல் ரீசன் சொன்னோம்னா, என்வாயன்மெண்டல் இந்த சோஷியல் இன்ஹிபிஷன். சில பேரண்ட்ஸ் எல்லாம் குழந்தைங்களை மூடியே வளர்த்திருப்பாங்க, 4 பேரோட பழகியே விட்டுருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க, சோஷியல் இன்ஹிபிஷன் இருக்கிற குழந்தைங்க செலக்டிவ் மியூட்டிசம்குள்ளார விழுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதே போல ஓவர் ப்ரொடெக்டிவ் பேரண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அப்படி எப்ப பார் அவங்க கூடவே இருப்பாங்க, அவங்களே பதில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி. அல்லது வெரி கண்ட்ரோலிங் பேரண்ட்ஸ், கண்டினியூஸா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிற குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்க பேரண்ட்ஸ், இப்படி எல்லாம் இருந்தாங்கன்னா இந்த குழந்தைங்க வெளியே போகும் பொழுது அவங்களுக்கே அவங்கள பத்தி செல்ஃப் டவுட் நிறைய ஆயிடும். அதனால தே வில் நாட் கம் அப். யார் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லாம அப்படியே இருக்கிறது. கொஞ்ச நாள்ல எல்லாரும் மிரட்டணும்னா அப்படி பயந்து மியூட்டிசம் போயிடுவாங்க. அடுத்து ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ். அது ஜெனட்டிக்கல் ஃபேக்டர்ஸும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கணும். இவ்வளவுதான். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த ப்ரோக்னோஸ்டிக் ஃபேக்டர்ஸ். அடுத்து ஃபங்க்ஷனல், அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில இதனால என்னெல்லாம் ஃபங்க்ஷனலி என்ன இம்பேர்மெண்ட்னா, அப்போ ஒழுங்கா படிக்க முடியாது, அவங்களுடைய பர்சனல் நீட்ஸை வெளியே சொல்லவே முடியாது, ஏன்னா வாயை திறக்கவே மாட்டாங்களே, அதனால அவங்களுடைய பர்சனல் நீட்ஸை சொல்லவே முடியாது. அதனால அவங்களுக்கு இது வந்து அவங்களுடைய நார்மல் ஃபங்க்ஷனிங்கை பாதிக்கும், அவங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும். இது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ பிஹேவியரல் ப்ராப்ளம், இஸ் அ ரிசல்ட் ஆஃப் இன்டராக்ஷன் பிட்வீன் பர்சனாலிட்டி, பேரண்டிங், பயாலஜி எல்லாம் இருக்கு. அதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒண்ணு அவங்களுக்கு ஜெனட்டிக் ஃபேக்டராகவும் இருக்கலாம், பேரண்டிங்னாலையும் இருக்கலாம், அவங்களுடைய பர்சனாலிட்டி ட்ரேட்னாலையும் இருக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து அவங்கள மியூட்டிசம்க்கு கொண்டு போயிருது அப்படிங்கிறத இதுல மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா மற்றதெல்லாம் வந்து நம்ம சொல்றோம் இது அவங்களுக்கு இம்பேர்மெண்ட் வளரும் பொழுது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு. ஆனா இதுல இவங்களுக்கு இதெல்லாமும் பிளேஸ் மேஜர் ரோல். இது அதனால இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இட் இஸ் நாட் கிவன் இன் த புக், இட் இஸ் அவுட் ஆஃப் இதுதான். ஆனாலும் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து பிஹேவியர் ப்ராப்ளம் மட்டும் கிடையாது, இன்டராக்ஷன் இருக்குது, அதாவது பர்சனாலிட்டினாலேயோ பேரண்டிங்னாலேயோ பயாலஜினாலேயும் இருக்கு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கோமார்பிடிட்டி. கோமார்பிடிட்டி வழக்கம் போல செப்பரேஷன் ஆங்ஸைட்டி டிசார்டர் அல்லது ஸ்பெசிபிக் ஃபோபியா இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் தான் வழியில இது இந்த இந்த இதோட அட்டாச் ஆயிக்கும், இந்த வியாதியோட சேர்ந்துக்கிறது. அப்புறம் கம்யூனிகேஷன் டிலேஸ், குழந்தைங்களுக்கு டிசார்டர்ஸ் எல்லாம் இருக்கிற குழந்தைங்களும் இதே மாதிரி வாயே திறக்காம இருப்பாங்க. லேட்டரான அவங்க தெரிஞ்சுக்கிட்டாலும் கம்யூனிகேஷன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் இந்த மாதிரி சில இடங்கள்ல எல்லாம் அவங்களால கொஞ்சம் டிலே இருந்ததுனால அவங்களுக்கு பேச தயக்கம் வர்றது அப்படியே மியூட்டிசமா மாறிடும். வாயே திறக்காம ஃப்ரீஸ் ஆயிடுறது, பயந்துறது. அப்படி ட்ரீட்மெண்ட் வந்து ஏர்லி இன்டர்வென்ஷன் தான் ஃபர்ஸ்ட் கீ. இது எவ்வளவு சீக்கிரம் சரி பண்றீங்களோ அவ்வளவு பெஸ்ட். கண்டினியூடு டிஃபிகல்ட்டி இன் ஸ்பீக்கிங் பின்னால அவங்களுடைய இந்த பேட்டர்னே, இந்த வியாதியோட பேட்டர்னே ஸ்ட்ராங் ஆக நம்மளே வழி விடுறோம். அதனால இந்த டிஃபிகல்ட்டியை சீக்கிரமா அவங்கள்ட்ட இருந்து எடுத்து விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். கன்சிஸ்டன்சி இன் இன்டர்வென்ஷன் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். தொடர்ந்து அந்த குழந்தைகிட்ட பெருசா எதிர்பார்க்கிறது, அந்த பெருசா எதிர்பார்க்காம இந்த குழந்தைய வளர விட்டு அதை கவனிச்சு அந்த குழந்தைக்கு அப்படி இருக்குதா கொஞ்சம் கொஞ்சமா அதை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணி சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸை பாராட்டி அப்படித்தான் அவங்களை வெளியே கொண்டு வர முடியும். அப்புறம் when providing predictability and control for the child with selective mutism, he or she will feel a decrease in anxiety. நீங்க பாரு, நீ பெரிய ஆளாவ, உனக்கு சரியாயிரும் அப்படிங்கறதெல்லாம் அந்த பாசிட்டிவா அந்த குழந்தைக்கு கொடுக்கும் பொழுது அவங்களுடைய ஆங்ஸைட்டி குறையறதுக்கு, தன்னுடைய செல்ஃப் இமேஜ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, அப்போ அவங்களுடைய ஸ்கில்ல கொஞ்சம் ஏதாவது ஒரு ஸ்கில்ல அவங்க மாஸ்டரி கிடைச்சிருச்சுன்னா அப்போ அவங்க இதை விட்டு வெளியே வந்துருவாங்க. திஸ் இஸ் த ட்ரீட்மெண்ட். பிஹேவியரல் ஸ்ட்ராட்டஜிஸ்ல வந்து இட்ஸ் a learned behavior. அவங்க சொல்றாங்க செலக்டிவ் மியூட்டிசம் இஸ் a learned behavior. அப்போ இது போக போக கொஞ்சம் கொஞ்சமா தானா கத்துக்கிட்டது. வாயை திறக்காம இருந்துட்டா நல்லதுன்னு தானா டிசைட் பண்ணுது, அல்லது வாயை திறந்தா ஏதாவது தப்பா நம்மளை குறை சொல்லிடுவாங்களோன்னு பயப்படுது. ஸோ இட்ஸ் a learned behavior. ஸோ கோப்பிங் மெக்கானிசம் நம்ம கத்து கொடுக்கணும், டெவலப் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு அவங்களுடைய அதாவது அவங்களுடைய ஆங்ஸைட்டியை குறைக்கிறதுக்கும் வேர்பல் கம்யூனிகேஷனை அவங்களுக்கு அந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஹெல்ப் பண்ணோம்னா இந்த பிஹேவியரே கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு.
அப்போ எக்ஸ்போஷர் பேஸ்ட் பிராக்டிஸ் அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். அதான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். குழந்தைக்கு நிறைய வேர்ட்ஸ் கத்து கொடுக்கறது, அப்புறம் வந்து ஆங்ஸைட்டி ப்ரொவோக்கிங் சுச்சுவேஷன்ல இருந்து அந்த குழந்தைய அவாய்ட் பண்ண வைக்கிறது. இந்த ஆங்ஸைட்டி ஃபீலிங்ஸ் வரும் பொழுது ரிலாக்ஸ்டு ஃபீலிங்ஸை ரீப்ளேஸ் பண்ண கத்து கொடுக்கறது. இதெல்லாம் தான் எக்ஸ்போஷர் பேஸ்ட் பிராக்டிஸ். 3 விஷயம் அதுல. எப்படின்னா, ஏற்கனவே ஆங்ஸைட்டி வரக்கூடிய சூழ்நிலைய அவாய்ட் பண்றது, இன்னொன்னு ஆங்ஸைட்டி ஃபீலிங்கை ரீப்ளேஸ் பண்ணி ரிலாக்ஸ்டு ஃபீலிங்ஸை கொடுக்கறது, 3வது இன்க்ரீஸ்ட் ஃபீலிங் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், அந்த குழந்தைக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி ஒரு என்கரேஜ் பண்றது. இந்த 3ஐயும் அவங்களுக்கு எக்ஸ்போஷர் பேஸ்ட் பிராக்டிஸ் கொடுத்தா அந்த குழந்தைங்க அதை விட்டு வெளியே வருவாங்க. அல்லது சிஸ்டமேட்டிக் டீசென்சிட்டைசேஷன். இப்போ சோசியலி மூவ் பண்ணவே அது எப்ப பாரு அவாய்ட் பண்ணுதுன்னா, அடிக்கடி சோசியல் ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போய் பழக்க வைக்கிறது. அப்படி அதை டீசென்சிட்டைஸ் பண்றது. அடுத்து ஸ்டிமுலஸ் ஃபீடிங். அது என்னன்னா, ஃபியர் இவோக்கிங் ஸ்டிமுலஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் பண்ண வைக்க ஹெல்ப் பண்றது. இப்போ வந்து இந்த குழந்தை பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு முன்ன பின்ன தெரியாத ஒரு பர்சன் உள்ள வர்றாங்கன்னாக்க, அவங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா அது அப்படி வந்தாங்கன்னா டக்குன்னு வாய மூடிடும். சில குழந்தையெல்லாம் முன்ன பின்ன தெரியாத ஒரு பர்சன் வந்தாங்கன்னா, குழந்தை நல்லா பேசிட்டு இருக்கோம் வீட்டுல, யாரோ முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் அன்ஃபெமிலியர் பர்சன் வீட்டுக்குள்ளார வந்துட்டாங்கன்னா வாயே திறக்காது. அப்ப அடிக்கடி வீட்டுக்கு கெஸ்ட் வர, அவங்க பேச, அது அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா இந்த குழந்தை ஓப்பன் அப் பண்ண, என்கரேஜ் பண்ண, அப்படி அந்த அந்த குழந்தை இந்த மாதிரி அன்ஃபெமிலியர் பர்சன் வந்த உடனே வாய் மூடுற அந்த ஸ்டிமுலஸை ஃபேட் பண்ண வைக்க ஹெல்ப் பண்றது. இதெல்லாம் தான். அடுத்தது கண்டின்ஜென்சி மேனேஜ்மெண்ட், பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், ஷேப்பிங். இது 3ஐயும் கொண்டு வராங்க. அதாவது பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் நமக்கு தெரியும். ஏதாவது ஒரு குழந்தை கரெக்டா செஞ்சிருச்சுன்னு சொன்னாக்க அதை வந்து இது பண்றது, அதை என்கரேஜ் பண்றது, அதுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்து. அடுத்தது கண்டின்ஜென்சி. அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது அதை மேனேஜ் பண்றதுக்கு அந்த குழந்தைக்கு மெதுவா என்கரேஜ் பண்றது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது அந்த மாதிரி திருப்பி திருப்பி அட்டெம்ப்ட் பண்ண வைக்க ஹெல்ப் பண்றது. அதான் ஷேப்பிங்கிறது. திரும்பி அவங்கள ஹெல்ப் பண்றது. அதே பிரச்சனைய அதே சமயத்துல அவங்கள அதை திரும்ப திரும்ப அட்டெம்ப்ட் பண்ண வச்சு அதுல ஜெயிக்க வைக்கிறது. இதெல்லாம் தான் அவங்களுக்கு செய்யக்கூடிய ஹெல்ப். அடுத்தது ஆக்மெண்டேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன், AAC. அதாவது ஒரு குழந்தைக்கு நேரடியா பேச முடியலன்னா அதுக்கு பதிலா அவங்கள வேற விதமா அவங்கள கம்யூனிகேட் பண்ண வைக்கிறது. அதாவது ரைட்டிங்லயோ அல்லது பிக்சர்லயோ லைன் டிராயிங்லயோ எப்படியோ அவங்கள கம்யூனிகேட் பண்ண என்கரேஜ் பண்றது. டெம்பரரிலி தான். அந்த டெம்பரரிலி அவங்க they will start communicating. இப்போ ஒரு கிளாஸ் ரூம்ல வாயே திறக்க மாட்டேங்குது அந்த குழந்தைன்னா, குழந்தைகிட்ட டீச்சர் வந்து இல்ல எழுதி காட்டு, எனக்கு வாட் இஸ் யுவர் ஃபீலிங் அபவுட் திஸ் அப்படின்னு எழுத வைக்கிறது, அல்லது டிரா பண்ண வைக்கிறது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது பேசி தன்னுடைய ஃபீலிங்கை வெளியே சொல்ல ஆரம்பிச்சுச்சுன்னா கிராஜுவலா அந்த ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன் வழியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அது நார்மல் கம்யூனிகேஷனுக்கு வந்துடும். அதனால அதுதான் வந்து இந்த AAC. அடுத்தது ஆக்மெண்டட் செல்ஃப் மாடலிங். இப்ப நம்ம எக்ஸாம்பிளா இருந்து எல்லாரும் முன்னாலேயும் நல்லா பேசி காட்டுறது, அந்த மாதிரி எல்லாம் அது மாதிரி நல்லா பேசுற வீடியோஸ் எல்லாம் போட்டு காட்டுறது குழந்தைக்கு. சோ தட் அந்த குழந்தைங்க எல்லாருடைய நல்ல மிங்கிள் ஆகிற குழந்தைங்க, எல்லாரும் குதிச்சு குதிச்சு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா குதிச்சு குதிச்சு ஹாப்பி ஆகிற குழந்தைங்க அதெல்லாம் காமிச்சு அவங்கள இன்னும் கொஞ்சம் அதை அந்த மாடலிங் வழியா அவங்கள புரிய வைக்கிறது. அடுத்து DIR ஃப்ளோர் டைம். இது நார்மலா எல்லாத்துலயும் இந்த சில்ட்ரனுக்கு எல்லாமே DIR ஃப்ளோர் டைம்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரீட்மெண்ட் வழி இருக்கு. அது என்னன்னா DIR, டெவலப்மெண்டல் இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் ஃப்ளோர் டைம். அதாவது அந்த குழந்தை கிராஜுவலா வளர வளர இந்த ஏஜ்ல அந்த குழந்தைக்கு இப்படி எல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபங்க்ஷனலா புரிய வச்சு அவங்களுக்கு அந்த அதுக்கான ஃப்ளோர் டைம்னா அவங்களும் அவங்களோட அந்த குழந்தையோடயே விளையாடி விளையாடி கிராஜுவலா அவங்களுமே அது இன்வால்வ் ஆகி கத்து கொடுக்கறது. அது வந்து ஒரு நல்ல விதம், சரியான ட்ரீட்மெண்ட். குழந்தைக்கு கிராஜுவலா அவங்களோடயே எந்த குழந்தை வந்து நான் ரெஸ்பான்சிவா இருக்குதோ அந்த குழந்தைய அப்படி அவங்களோட அந்த பிளேவே மாதிரி அது கூடவே சேர்ந்து அதனுடைய லாங்குவேஜ் கஷ்டங்கள் அது எல்லாத்தையும் அப்படியே அவங்களோடயே சேர்ந்து பிளே பேஸ்டா சில ஆக்டிவிட்டிஸ், அப்புறம் அவங்களுடைய சென்சரி மோட்டார் ஆக்டிவிட்டிஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அந்த அப்படி விளையாடிட்டு இருக்கும் பொழுதே அவங்கள பிஹேவியரல் சேஞ்சஸ் எல்லாம் அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறது தான் அந்த DIR ஃப்ளோர் டைம். இவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட்ஸ்ல. அவ்வளவுதான். இது வந்து 2வது. வித் திஸ் we are coming to a close of second இது இம்பேர்மெண்ட். இன்னும் 2 இருக்குது. Shall we proceed?
டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? ப்ரொசீட் பண்ணுங்க மேம், டைம் இருக்கு. சரி, ரியாக்டிவ் அட்டாச்மெண்ட் டிசார்டர். மூணாவது ரியாக்டிவ் அட்டாச்மெண்ட் டிசார்டர்னாக்க பொதுவா ட்ராமா இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் கண்டிஷன், இதான் ஏதோ ஒண்ணுக்கு ரியாக்டிவ் ஆகுறாங்க, அதுல வந்து பிரச்சனை வருது. இது வந்து பெரும்பாலும் சோசியல் நெக்லெக்ட்னாலதான் இது வரும். அல்லது ஒழுங்கான ட்ரீட்மெண்ட், குழந்தைக்கு சின்ன வயசுல ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்காததுனால, இந்த மேல் ட்ரீட்டட் சில்ட்ரன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த டிஃபிகல்ட்டி வரும். அவங்களுக்கு என்ன ரியாக்டிவ் அட்டாச்மெண்ட் டிசார்டர்ன்றது பொதுவா வந்து they have difficulty forming emotional attachments to others. அடுத்தவங்களோட ஒழுங்கா பிஹேவ் பண்ண மாட்டாங்க. இப்ப நீங்க எங்க இத பார்க்க முடியும்னாக்க, இந்த அப்பா அம்மா 2 பேரும் மர்டர் பண்ணிட்டு குழந்தை ஜெயில போய் இருக்கும், சாரி அவங்க ஜெயிலுக்கு போயிருவாங்க, அந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு ரீஹாப் சென்டர்ல விட்டுருப்பாங்க, அந்த குழந்தை அட்டாச்மெண்ட் இல்லாம வளர்ந்துருக்கும், அல்லது ஆஃபன்ஸா விட்டுட்டு போயிருப்பாங்க, சில இடங்கள்ல நெக்லெக்டட் சில்ட்ரனா இருப்பாங்க. இவங்களை கொண்டு வந்து இவங்களுக்கு அன்பு காட்டினீங்கன்னா அவங்க அன்பா இருக்க மாட்டாங்க, அவங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இமோஷனல் அட்டாச்மெண்ட்னா என்னன்னு அவங்களுக்கு புரியாது, அதனால ரெசிப்ரோகேட் பண்ண மாட்டாங்க, அவங்க பிஹேவியரே வித்தியாசமா இருக்கும். ஐதர் நம்ம பார்த்து ரொம்ப சந்தேகப்படுவாங்க, இல்லைன்னா நம்மளை ஃபைட் பண்ணுவாங்க, சில சமயம் இல்லைன்னா ஃப்ரீஸ் மோடுக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு இந்த ஃபிளைட் ஆர் ஃபைட் மோடு கிடையாது, ஃபிளைட், ஃபைட் ஆர் ஃப்ரீஸ் மோடு, இந்த 3 மோடு அவங்களுக்கு போயிடுவாங்க. இவங்க வந்து என்னன்னா அவங்களுடைய மூடு வந்து ரொம்ப எராக்டிக்கா பிளக்சுவேட் ஆறதுனால ஒரு நேரம் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க, ஒரு நேரம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபெரோஷியஸா நம்ம கிட்ட அடிச்சு சண்டை போட வரும் அன்பு காட்டும் பொழுது. அப்பதான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்ன ஆஃப்டர் ஆல் we are coming to help the child and the child is behaving like this, கொஞ்சம் கூட ஒழுங்கா பிஹேவ் பண்ணல அப்படின்னு நம்ம நினைப்போம். இது நீங்க ஜெயில் கைதிகளுடைய சில்ட்ரன் கிட்ட நீங்க போய் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 5-6 குழந்தைங்களை ஒன்னா வளர்ற குழந்தைங்க பாத்தீங்கன்னாக்கா, அவங்கள சில குழந்தைங்க எல்லாம் நீங்க போய் பக்கத்துல நின்னீங்கன்னா ஓடி வந்து உங்க ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கும், உங்களை தூக்க சொல்லும், ஐயோ அதெல்லாம் கண்ணீர் வரும். அந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் நீங்க போனீங்கன்னா அவங்க வந்து அப்படியே கெஞ்சுவாங்க, கீழே அப்படியே நம்ம காலை பிடிச்சுக்குவாங்க, தூக்கி வைக்க சொல்லுவாங்க. ஆனா சில குழந்தைங்க பாத்தீங்கன்னாக்க நீங்க போய் அட்டாச்சா போய் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கிஃப்டை தட்டி விடுவாங்க, ஓங்கி தட்டி விட்டுருவாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு அந்த கிஃப்ட் பிடிக்கும், அந்த டால் வேணும், ஆனா அந்த அப்படியே பிடிச்சு தள்ளி அதை உடனே டிச்சில போய் விழுற அளவுக்கு ஃபோர்ஸா தள்ளுவாங்க. எதனால அப்படின்னா அவங்க எதிர்பார்க்காத ஒரு லவ் அவங்களுக்கு கிடைச்ச உடனே அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாத குழந்தை, எவ்வளவு பேத்தட்டிக். அந்த குழந்தைக்கு அன்புனா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கூட தெரியாம அந்த குழந்தைக்கு உள்ளுக்குள்ளார ஆசை இருக்கும். என்ன பண்ணும் அவங்க, நீங்க அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா அந்த குழந்தை எல்லாரும் திட்டுவாங்க, ஏன்னா அது ஆர்ஃபனேஜ் தானே, மற்றவங்க எல்லாம் உடனே திட்டுவாங்க, ஊன்லாம் திட்டுவாங்க. ஆனா அந்த குழந்தை அதுக்கப்புறமா மெதுவா எல்லாரும் போனதுக்கு அப்புறம், எல்லாரும் திட்டுற வரைக்கும் அதுவும் ஃபெரோஷியஸா இருக்கும், எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தள்ளி விட்டு அந்த பொம்மையை எடுத்து பார்க்கும். ரொம்ப பேத்தட்டிக். இதுதான் அந்த ரியாக்டிவ் அட்டாச்மெண்ட் டிசார்டர். they have difficulty forming emotional attachments to others. அதுதான். ரெண்டாவது, they show a decreased ability to experience positive emotion. இதான் நான் சொன்னேன், இந்த பாசிட்டிவ் எமோஷனை அதை என்ஜாய் பண்ணவோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு கூட எபிலிட்டி இல்லாம இருப்பாங்க அவங்க. அதுதான் அவங்களுடைய மென்டல் கண்டிஷன், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். they cannot seek or accept physical or emotional closeness. அந்த குழந்தைய நீங்க கூப்பிட்டு அதை கம்ஃபர்ட் பண்ண, நீங்க கடல் பண்ண, அதை ஹக் பண்ண அப்படி நினைச்சீங்கன்னா வயலண்டா உங்களை தள்ளி விடுவாங்க. இதுதான் அவங்களுடைய அந்த ரியாக்டிவ் அட்டாச்மெண்ட் டிசார்டர்ங்கிறது. பிஹேவியர்லி இந்த மாதிரி சில்ட்ரன் வந்து அன்பிரடிக்டபிளா இருக்கிறாங்க அப்படிங்கறதா நம்ம புக்கு சொல்லுது. தே ஆர் அன்பிரடிக்டபிள், அது கரெக்ட். தே ஆர் டிஃபிகல்ட் டு கன்சோல். அவங்க அழுதாங்கன்னா அடக்கவே முடியாது, தானாதான் அவங்க அடங்குவாங்க. ஏன்னா அவங்கள ஆறுதல் படுத்துறதுன்றது அவங்களுக்கு நடந்தது இல்லை. So they do not know how to respond to somebody coming and consoling them. அதனால என்ன பண்ணுவாங்க, அப்படி கன்சோல் பண்ணீங்கன்னாவே உங்களை அப்படி தள்ளி விடுவாங்க, தனியா தானா அழுது அடங்குவாங்க. difficult to discipline also. அவங்களை டிசிப்ளின் பண்றது ரொம்ப கஷ்டம். but they need all the love. they lack love and that is why they are behaving erratically. their moods fluctuate erratically because they have been treated erratically. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். these children may seem to live in a fight, flight or freeze mode. அது வந்து அவங்களுக்கு அதிகமான என்வாயன்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணணுங்கிற ஒரு அர்ஜு அவங்களுக்குள்ளார இருக்கும், தானே முடிவெடுக்கணுங்கிற அர்ஜும் அவங்களுக்குள்ளார இருக்கும். இது ரெண்டும் அவங்க கிட்ட இருக்கிற குவாலிட்டிஸ்.
எப்படி நான் அடுத்தவனை நம்மளை கண்ட்ரோல் பண்ணிடணும் அப்படிங்கிற ஏர்ஜும் இருக்கும். தான் தன்னுடைய முடிவு எடுக்கணும். ஏன்னா அவங்க எப்பயும் சந்தேக புத்தி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு முதல்ல இருந்தே அன்பை பார்க்காததுனால அந்த மாதிரி ஒரு சந்தேக புத்தி, எதுக்காக இவங்க எங்கிட்ட அன்பு காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு புத்தியும் வரும். அதனாலதான் அவங்களால தே cannot மேக் குட் ஃபேமிலி பர்சன்ஸ். லைக் ஃபேமிலியில போய் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரு ஸ்பௌஸ், நல்ல ஸ்பௌஸா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா முதல்ல இருந்தே அந்த அன்பை கொஞ்சமாவது இது பண்ணாம நேரா அப்படிப்பட்ட பொசிஷன்ல இருந்து வந்தவங்க நேரா யாரோ ஒருத்தர் பார்த்து பரிதாபப்பட்டு கல்யாணம் பண்ணா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. இது என்ன இப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு. ஆனா ஆக்சுவலா அவங்களுக்கு அன்பு தெரியாததுனால அப்படி நடந்துக்கிறாங்க. அப்புறம் அவங்களுடைய சேஞ்சஸ் இன் ருட்டீன், அட்டெம்ப்ட்ஸ் டு கண்ட்ரோல், அதையெல்லாம் அவங்க அப்படியே ஃபெரோஷியஸா எதிர்ப்பாங்க. அப்புறம் அது மாதிரி வந்து ஒரு மாதிரி ரேஜ் அண்ட் வயலண்ட் அண்ட் செல்ஃப் இன்ஜூரியஸ் பிஹேவியர் கூட காட்டுவாங்க. கிளாஸ் ரூம்ல எல்லாம் இப்படிப்பட்ட உங்க பிள்ளைங்க எல்லாம் இருந்தா எப்படி அது அக்செப்டபிளா இருக்கும்? அதுதான் பிரச்சனை. டீச்சர்ஸும் பியர்ஸும் அந்த குழந்தைய வந்து வெறுத்துருவாங்க, இது என்ன இப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு. ஆனா ஆக்சுவலா அந்த குழந்தைக்கு ரியாக்டிவ் அட்டாச்மெண்ட் டிஸார்டர் இருக்கிறதுனால தான் அது இப்படி பண்ணுது. மோஸ்ட் லைக்லி தீஸ் சில்ட்ரன் ஆர் நியூரோடிபிக்கல் பியர்ஸ், அதாவது அந்த நியூரோட்டிசிசம் அவங்களுக்கு இருக்கும். ஹை ரிஸ்க் செக்ஷுவல் பிஹேவியர் இவங்களுக்கு கட்டாயம் இருக்க வாய்ப்பு இருக்கு. பின்னால சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது லீகல் பிரச்சனையில மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் இன்காசரேஷன், அதாவது ஜெயிலுக்கெல்லாம் போறதுக்கெல்லாமும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த குழந்தைங்க இந்த நான் சொன்ன பவுல்பீஸ் அட்டாச்மெண்ட் தியரியில இந்த கடைசி 10% வர்ற குழந்தைங்க. அதனால இந்த ஒரு செல்ஃப் ப்ரொடெக்டிவ் இமோஷனல் ஷட் டவுன் அவங்களுக்குள்ளார வந்துடும். தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு இமோஷனல் ஷட் டவுன், யாரும் அன்பு காட்டினாலும் அதை உடனே ஒரு ஷட் டவுன் மாதிரி பண்ணிக்குவாங்க. இதுதான் டயக்னோஸ்டிக் 5 DSM-5 டயக்னோஸ்டிக் கிரைட்டீரியால கிரைட்டீரியா A, a consistent pattern of inhibited emotionally withdrawn behavior. இமோஷனலி வித்ட்ரான் பிஹேவியர் அவங்க கிட்ட இருக்கும். டுவர்ட் அடல்ட் கேர் கிவர்ஸ், பெரியவங்க வந்து அன்பு காட்டும் பொழுது அவங்க வந்து இமோஷனலி வித்ட்ரானா இருந்துக்குவாங்க, இன்ஹிபிட்டடா இருந்துக்குவாங்க. மேனிஃபெஸ்டட் பை போத் the child rarely or minimally seeks comfort when distressed. கம்ஃபர்ட்டை எதிர்பார்க்க மாட்டார்கள். they will not respond to comfort when distressed. ரெண்டும் இருக்கும். அது கம்ஃபர்ட்டை சீக் பண்ணவும் பண்ணாது, ரெஸ்பாண்ட் பண்ணவும் பண்ணாது. இதான் கிரைட்டீரியா A. கிரைட்டீரியா B, அட்லீஸ்ட் ரெண்டு விஷயங்கள் என்ன? சோசியல் இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ்ல ஒன்னு மினிமல் சோசியல் அண்ட் இமோஷனல் ரெஸ்பான்சிவ்னஸ், யாராவது அன்பு காட்டினா ரெஸ்பான்சிவ்னஸ் ரொம்ப மினிமமா இருக்கும். லிமிட்டட் பாசிட்டிவ் எஃபெக்ட், பாசிட்டிவ் எஃபெக்ட் வந்து அவங்க கிட்ட ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கும். திருப்பி சிரிக்கிறது வந்து ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கும். எபிசோட்ஸ் ஆஃப் அன்எக்ஸ்பிளைன்டு இரிட்டபிலிட்டி, சேட்னஸ், ஃபியர்ஃபுல்னஸ் இதெல்லாம் இருக்கும். கேர் கிவர்ஸ் வந்து அன்பு காட்டும் பொழுது இரிட்டபிளா பிஹேவ் பண்ணுவாங்க, வருத்தமா சேட்னஸ்ல இருப்பாங்க அல்லது பயத்தோட இருப்பாங்க. கிரைட்டீரியன் C, இது என்னன்னாக்க சைல்டு வந்து extremes of the child has experienced a pattern of extremes of insufficient care. சரியான கேர் கிடைக்காத குழந்தைங்க தான் இப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறாங்க. அது உண்மைதான். அப்படிப்பட்ட குழந்தைங்க தான் வந்து இந்த மாதிரி ஒரு சிவியர், ஒரு ரிப்பீட்டட் இமோஷனல் நெக்லெக்ட்குள்ளார போன குழந்தைங்க தான் இப்படிப்பட்ட மாதிரி நடந்துக்குவாங்க. ஒரு சோசியல் நெக்லெக்ட பார்த்தவங்க தொடர்ந்து அந்த குழந்தைய அடிச்சிருப்பாங்க, அல்லது அப்பா அம்மா அபியூசிவா இருந்திருப்பாங்க, அல்லது ஆர்ஃபனேஜஸ்ல வளர்ந்துருப்பாங்க, அல்லது இந்த மாதிரி எங்கேயோ நெக்லெக்டட் பிளேசஸ்ல வளர்ந்துருப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்க தான் இந்த மாதிரி நடந்துக்குவாங்க. கிரைட்டீரியன் D. கிரைட்டீரியன் Cல நம்ம the care in criterion C is presumed to be responsible for the disturbed behavior in criterion A. அதாவது என்ன சொல்றாங்க, கிரைட்டீரியன் Cல என்ன கேர் கொடுத்திருக்காங்களோ சில சமயத்துல சோசியல் நெக்லெக்டோ அல்லது இந்த மாதிரி நம்ம சொன்ன ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தாலோ இந்த கிரைட்டீரியன் Cல இருக்கிற விஷயங்கள் தான் கிரைட்டீரியன் ஏக்கான காரணமா இருக்கும். அதாவது ஏன்றது நமக்கு தெரியும், கம்ஃபர்ட்டை வந்து குழந்தை விரும்பல, கம்ஃபர்ட் கொடுத்தாலும் அந்த கம்ஃபர்ட்டை வந்து சீக்கும் பண்ணாது, ரெஸ்பாண்டும் பண்ணாதுன்னு சொன்னோம்ல. அந்த காரணம் வர்றதுக்கே என்ன ரீசன்னாக்க இந்த கிரைட்டீரியன் C என்ன, ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்திருந்தாலோ அல்லது நெக்லெக்டட் பேரண்ட்ஸ் கிட்ட வளர்ந்திருந்தாலோ இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான். இப்போ இது ரெண்டும் முடிஞ்சிருச்சா, அடுத்தது இதுலயே கிரைட்டீரியன் EFGயும் இருக்கு. கிரைட்டீரியன் E என்னன்னாக்க இந்த கிரைட்டீரியால ASD எங்கேயும் வராம இருக்கணும். ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்லயும் சில குழந்தைங்க ரொம்ப அக்ரெசிவா இருப்பாங்களே, அது வரக்கூடாது.
கிரைட்டீரியன் எஃப் பாத்தீங்கன்னாக்க ஏஜ் வந்து டிஸ்டர்பன்ஸ் இஸ் எவிடென்ட் பிஃபோர் 5 years. அடுத்த கிரைட்டீரியன் ஜி வந்து டெவலப்மெண்டல் ஏஜ் ஆஃப் அட்லீஸ்ட் 9 months. 9 months குறைஞ்சது 9 months இருக்கணும், 5 வயசுக்குள்ளார இருக்கணும். அதுதான். அடுத்து டயக்னோஸ்டிக் ஃபீச்சர்ஸ், pattern of markedly disturbed and developmentally inappropriate attachment behaviors in which a child rarely or minimally turns preferentially to the attachment figure for comfort, support, protection and nurturance. அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் இதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சரே என்னன்னா, ஒரு பேட்டர்ன். என்ன பேட்டர்ன்? யாருடைய கம்ஃபர்ட் வேணாம், சப்போர்ட் வேணாம், ப்ரொடெக்ஷன் வேணாம், நர்ச்சரன்ஸ் வேண்டாம். ஒரு அட்டாச்மெண்ட் ஃபிகர், பர்டிகுலர்லி அம்மா பக்கத்துல வந்து ஏதாவது கேர் கொடுக்க வந்தாங்கன்னா அவங்கள தள்ளி விடுறது, இதுதான் அவங்களுடைய கேரக்டர். அப்போ வந்து இது வந்து எதனாலன்னா, கிராஸ்லி இதுக்கு முன்னால அவங்களுடைய ஒரு அண்டர் டெவலப்ட் அட்டாச்மெண்ட் இருந்ததுனாலதான், அப்படிப்பட்டவங்க சரியான கேர் கொடுக்காததுனாலதான் லேட்டரான அவங்க பக்கத்துல வந்தாலே, அது போல ஒரு அட்டாச்மெண்ட் ஃபிகர் பக்கத்துல வந்தாலே, அம்மாவாவே இல்லாட்டனாலும் பின்னால யாரோ ஒரு கேர் கிவரா இருந்தாலும் அவங்க பக்கத்துல நெருங்கி வந்தாங்கன்னா அவங்கள அப்படியே அவங்கள வெறுத்து ஒதுக்குறது காரணம் எங்கேயோ அந்த குழந்தை முதல்ல ஒரு அட்டாச்மெண்ட் ஃபிகர் கிட்ட அது ஏதோ நெகட்டிவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கு, அதனாலதான். சரி, சில்ட்ரன் வித் ரியாக்டிவ் அட்டாச்மெண்ட் டிசார்டர் வந்து they have the capacity to form selective attachment. அவங்களுக்கு இது இவ்வளவுலாம் நம்ம பார்த்துட்டோம். they have the capacity to form selective attachment. சிலர்கிட்ட மட்டும் ரொம்ப நல்லா இருக்க கெப்பாசிட்டி இருக்குது. அவங்க என்ன செய்யறாங்கன்னாக்க, they fail to show behavioral manifestations to selective attachment. சில செலக்டிவ் பீப்புள்கிட்ட மட்டும் அந்த குழந்தைங்க, எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு அந்த அது வளர்ற சூழ்நிலையில அதுக்குன்னு அதே ஏஜ் குரூப்ல இருக்கிற வேற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் நல்லா பிஹேவ் பண்ண சான்சஸ் இருக்குது. அவங்களுடைய இமோஷன் ரெகுலேஷன் கெப்பாசிட்டி எங்க காம்ப்ரமைஸ் ஆகுது அப்படின்னா கேர் கிவர்ஸ் கிட்ட. ஏன்னா அவங்க கிட்ட அந்த அட்டாச்மெண்ட் டிசார்டரை அங்கதான் அவங்க டிமினிஷ்டா பார்த்துருக்குது. அதனால அவங்க கிட்டதான் அவங்க அப்படி பிஹேவ் பண்ணும். சில சமயத்துல வந்து கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இந்த சென்ஸ் அந்த அதே ஒத்த ஏஜ்ல இருக்கிற குழந்தைகிட்ட அந்த கம்ஃபர்ட்டையோ அந்த சப்போர்ட்டையோ அது கூட அக்செப்ட் பண்ணிக்கும். அந்த மாதிரி இருக்கிறதும் செலக்டிவ் அட்டாச்மெண்ட்டும் அது சூஸ் பண்ணிக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அடுத்து டெவலப்மெண்ட் அண்ட் கோர்ஸ், இது பொதுவா 9 months இருந்து 5 years, அதைத்தான் நீங்க சொல்லுவீங்க இந்த இடத்துல. பொதுவா இந்த இடத்துல வந்து வித்தவுட் ரீமீடியேஷன் அண்ட் ரெக்கவரி விட்டீங்கன்னா பல வருஷம் கூட போகும். 5 வருஷம் வந்து நார்மலா 9 months to 5 yearsல தான் இந்த குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு கிளினிக்கல் ஃபீச்சரை பார்க்க முடியும். ஆனா விட்டீங்கன்னா அது செவரல் இயர்ஸ்க்கு போகும். ரிஸ்க், நான் வழக்கம் போல ரிஸ்க் சொன்னேன். என்ன இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு, அப்போ இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சோசியல் நெக்லெக்ட். தொடர்ந்து நீங்க அந்த குழந்தைய சோசியல் நெக்லெக்ட்ல நடத்துறீங்கன்னா பல வருஷங்கள் அது அப்படியே போகும். அதான் ரிஸ்க். ப்ரோக்னோசிஸ் நான் என்ன சொன்னேன், எந்த கண்டிஷன்ல அது இன்னும் ப்ரோக்ரஸ் ஆகும்னு. ப்ரோக்னோசிஸ் வந்து எப்படின்னாக்க, குவாலிட்டி ஆஃப் த கேர் கிவிங் என்வாயன்மெண்ட், அந்த சூழ்நிலை, அந்த குவாலிட்டி அது நல்லா இருந்துச்சுன்னா நல்லாயிரும், நல்லா இல்லைன்னா அது அப்படியே போயிடும். கோமார்பிடிட்டி வந்து வேற கோக்னிட்டிவ் டிலேஸ், லாங்குவேஜ் டிலேஸ் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யாருடைய நெருங்கி சேராதே இந்த குழந்தை, சோ அது மற்ற லாங்குவேஜ் டிலே எல்லாம் அதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அறிவு வளர்ச்சியிலேயே அது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரீட்மெண்ட், இது வந்து இதுக்கு ஒரு there is no standard treatment for reactive attachment disorder. It should involve both child and parents or primary caregivers. அதாவது அவங்கள வச்சு அவங்க திருப்பி அவங்கள அன்பை காமிச்சு ஸ்டேபிள் சேஃப் லிவிங் சிச்சுவேஷன் அவங்களுக்கு கொடுக்கணும். சாரி ஃபார் த சவுண்ட், இது ரோட்ல நடக்குது. நான் எல்லா ஜன்னலும் சாத்தினாலும் இவ்வளவு சவுண்ட் வருது, சாரி. நான் இன்னொரு விண்டோ இருக்கிறது வேணா நான் சாத்திடுறேன். இட்ஸ் கோயிங் ஆன் இந்த ரோட், there's a temple near, அதுக்கான ஹோப் சவுண்ட் இஸ் லெஸ்ஸர். இந்த ஜன்னலையும் சாத்திடுறேன், சவுண்ட் இருக்கு. அடுத்தது ட்ரீட்மெண்ட். there is no standard treatment னு சொல்லி நான் சொன்னேன். ஆனா அதே சமயத்துல it should involve both the child and பேரண்ட்ஸ். அவங்களுடைய அந்த பிரைமரி கேர் கிவர் இருக்காங்களா, அவங்கள இன்வால்வ் பண்ணணும். அவங்களுக்கு சேஃப் அண்ட் ஸ்டேபிள் லிவிங் சிச்சுவேஷன் கொடுக்கறதுக்கு அவங்கள என்கரேஜ் பண்ணணும். அந்த குழந்தைக்கு ஒரு பாசிட்டிவ் இன்டராக்ஷனோ அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கோ, அதாவது அந்த லவ்வை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கோ அவங்களுக்கு சொல்லணும். ஃபேமிலி சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுக்கணும், இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் கொடுக்கணும். இது 2 தான் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரியாக்குறதுக்கு வழி. அவ்வளவுதான். தட் இஸ் ஆல் வித் த தேர்ட்.
இன்னொன்னு ஒன்னே ஒண்ணு இருக்கு, அது இது சின்னது, ஸ்டீரியோடைபிக் மூவ்மெண்ட் டிசார்டர். ஸ்டீரியோடைபிக் மூவ்மெண்ட் டிசார்டர்ன்றது வந்து ஒரு மோட்டார் டிசார்டர். குழந்தைங்க அப்படியே ஒரே மாதிரி மூவ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கும், கையை ஆட்டிட்டே இருக்கும், பாடி ராக்கிங் இருக்கும், ஹெட் பேங்கிங் இருக்கும். இதுதான் அந்த ஸ்டீரியோடைபிக் மூவ்மெண்ட் டிசார்டர். இது வந்து கிரைட்டீரியன் ஏ நேரா போயிடலாம். DSM-5 டயக்னோஸ்டிக் கிரைட்டீரியா வந்து ஒன்னு ரெப்படிட்டிவ் சீமிங்லி ட்ரிவன், ஏதோ உள்ளுக்குள்ளார உட்கார்ந்து ஒரு டிரைவர் உங்களை நடத்துற மாதிரி அது அப்படியே ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பேரண்ட்லி பர்பஸ்லெஸ், ஒரு பர்பஸும் இல்லாம இருக்கிற மோட்டோர் பிஹேவியர், ஹேண்ட் ஷேக்கிங், வேவிங், அல்லது பாடி ராக்கிங், அல்லது ஹெட் பேங்கிங், அல்லது செல்ஃப் பைட்டிங், சிலர்லாம் கையை கடிச்சுக்குவாங்க, ஹிட்டிங் தியர் ஓன் பாடி, அது மாதிரிலாம் இருக்கிறது. ரெப்படிட்டிவ் மோட்டார் பிஹேவியர் வந்து பொதுவா வந்து இன்டர்ஃபியர்ஸ் வித் சோஷியல், அகடமிக் அண்ட் அதர் ஆக்டிவிட்டிஸ், அதுதான் கிரைட்டீரியன் பி. அல்லது இஃப் இட் இஸ் ரிசல்டிங் இன் செல்ஃப் இன்ஜுரி, ஒன்னு அவங்களோட சோஷியல், அகடமிக் அல்லது அதர் ஆக்டிவிட்டி அது வந்து இன்டர்ஃபியர் ஆகுதுன்னா, அல்லது செல்ஃப் இன்ஜுரி உண்டாக்குதுன்னா, அதான் கிரைட்டீரியன் பி. கிரைட்டீரியன் சி, ஆன்செட் வந்து ஏர்லி டெவலப்மெண்டல் பீரியட்ல இருந்தால், குட்டி குழந்தையா இருக்கும் போதே இருந்ததுன்னா. ஏன்னா பின்னால வந்து குழந்தை பெரியவங்களானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க அஃபேர்ல மாற்றவங்களாம் இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க, அந்த அஃபேர் சக்சஸ்ஃபுல்லா இல்லைன்னா பண்ணுவாங்க, அதெல்லாம் இதுக்குள்ளார வராது. ஆன்செட் இஸ் இன் த ஏர்லி டெவலப்மெண்டல் பீரியட், அதான் கிரைட்டீரியன் சி. Criterion D, repetitive motor behavior is not attributable to the psychological effects of substance or neurological condition. நீங்க சப்ஸ்டன்ஸ் அபியூஸ்னால அப்படி பண்ணாலோ, அல்லது அதர் நியூரலாஜிக்கல் கண்டிஷன், நியூரோ டெவலப்மெண்டல் அல்லது மென்டல் டிசார்டர்னாலோ இது வந்துச்சுன்னா அதை சொல்லக்கூடாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைகோட்டிலோமேனியான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ட்ரைகோட்டிலோமேனியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது பேசுங்கப்பா. ட்ரைகோட்டிலோமேனியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹலோ, am I in the class? தெரியலன்னு சொல்லுங்க, தெரிஞ்ச ஏதாவது சொல்லுங்களேன். யாராவது இருக்கிறீங்களானே தெரியல எனக்கு. இங்க வேற ரொம்ப சத்தம் கேக்குது, டப்பா டப்பான்னு. தேங்க்யூ. ட்ரைகோட்டிலோமேனியாங்கிறது இந்த தலையில இருக்க முடிய பிச்சுக்குவாங்க சிலர், பாத்திருக்கீங்களா? சும்மா பிச்சுக்கிறது இல்ல, ஐயோ எனக்கு ஒண்ணும் முடியலன்னு தலையை பிச்சுக்கிறது இல்ல, தலையில ஸ்கேல்ப்ல வலிக்க மண்டையில இருக்க முடி, அல்லனா ஐப்ரோ, ஐலாஷ பிப்பாங்க, அல்லது பியர்ட சிலர்லாம் மென்னெல்லாம் பிப்பாங்க. சும்மா பிக்கிறவங்க இல்ல, சிலர்லாம் ஹேபிட்டா வச்சிருப்பாங்க, அது இல்ல. ஆனா அப்படியே பிச்சு அந்த இடத்துல பேட்ச் பெருசா வந்துரும். அந்த அளவுக்கு அன்னீவனா அப்படியே முடிய பிடிச்சு இழுத்து அந்த ரூட்டையே பிச்சு, அந்த ரூட்டை எக்ஸாமின் பண்ணிக்கிட்டு, இல்லைன்னா வாயில வச்சு கடிச்சிட்டு இருப்பாங்க. வாயில வச்சு கடிக்கிறது பேரு இன்னொரு பேரு, அது மறந்து போச்சே, ட்ரைகோபேஜியான்னு நினைக்கிறேன், தெரியல, மறந்து போச்சு. ட்ரைகோட்டிலோமேனியாங்கிறது மண்டையில இருக்க முடிய பிச்சுக்கிறது, ட்ரைகோபேஜியான்னு தான் நினைக்கிறேன். அது வந்து என்னன்னா அதை கடிச்சு சாப்பிடுவாங்க. என்ன பயங்கரம் பாருங்க. இதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ் தான். செல்ஃப் இன்ஜூரியஸ் பிஹேவியர்ஸ் எல்லாமே சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ். அவங்க வந்து இத வந்து அவங்க இதுவும் வந்து ரெப்படிட்டிவ் மோட்டார் பிஹேவியர், அதை இதுக்குள்ளார கொண்டு வரக்கூடாதுங்கிறாங்க. வந்து நம்ம அந்த ரெப்படிட்டிவ் மோட்டார் பிஹேவியர் வந்து இதுலெல்லாம் வராதது, சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் வராதது தான் இந்த ஒரு நியூரோலாஜிக்கல் கண்டிஷன்லயோ அல்லது நியூரோ டெவலப்மெண்டல் அல்லது மென்டல் டிசார்டர்லயோ வராதது இங்க வந்து டியா கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. கிரைட்டீரியன் ABCD இப்ப கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். லேசா புக்கை ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா ஞாபகம் வந்துடும். அடுத்தது இன்னொன்னு, they specify if with self injurious behavior without self injurious behavior, அது வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும் இந்த கிரைட்டீரியால. தன்னையே ஹார்ம் பண்ணிக்கிற பிஹேவியரா, சிலர்லாம் ஹெட் பேங்கிங்லாம் இருக்கும், தன்னையே ஹார்ம் பண்ற மாதிரி, இல்ல சும்மா கை வேவிங் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அது நம்ம எழுதணும், you have to specify if it is with self injurious behavior. criterion ABCD எழுதிட்டு you have to specify with self injurious behavior without self injurious behavior. அடுத்தது you have also to specify if it is associated with any other known medical or genetic condition, ஏதாவது ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் கண்டிஷனோட அசோசியேட் ஆயிருக்கா அப்படிங்கிறதையும் எழுதணும். இது மாதிரி இருக்கு அப்படின்னு எழுதுறது. இப்ப அந்த லெஷ்ட்னைஹன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நியூரலாஜிக்கல் இஷ்யூ. அந்த மாதிரி எதுலையாவது கனெக்டடா இருக்குதா, ஏதாவது ஒரு சிண்ட்ரோமோட கனெக்டடா இருக்கா, அந்த மாதிரியும். அதாவது இப்போ ஆல்கஹால் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வேற ஏதாவது உள்ள இன்ட்ராயூட்டரின் பிரச்சனை இருக்கும், அதுக்காக அவங்க காலை ஆட்டிட்டே இருப்பாங்க.
காலை ஒரு மாதிரி ஒரே மாதிரி ஷேக் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப நீங்க அதை கொண்டு போய் இதுல கொண்டு சேர்க்க முடியாது இல்லையா? ஸோ வெதர் இட் இஸ் அசோசியேட்டட் வித் எனி அதர் ஜெனட்டிக்கல் ஒரு மெடிக்கல் கண்டிஷன் அல்லது எதுவுமே அசோசியேட் ஆகாம இருக்கா, அதையும் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும் எழுதையில. அதாவது கிரைட்டீரியாக்குள்ளார கொண்டு வரையில. அடுத்தது ஸ்பெசிஃபை கரண்ட் சிவியரிட்டி, இப்ப இருக்கிறதுல மைல்டா இருக்கா, மாடரேட்டா இருக்கா, சிவியரா இருக்கா, இதெல்லாம் கொண்டு வந்து அதுல சேர்க்கணும். மைல்டுனா சிம்டம் வந்து ரொம்ப மைல்டா இருக்கிறது உங்களுக்கு நமக்கு தெரியும். சிவியரா இருக்குதுன்னா கண்டினியூஸா இருக்கணும். நம்ம சம்படி மஸ்ட் பி நியர் த பர்சன், பக்கத்திலே இருந்து கண்டினியூஸ் மானிட்டரிங் வேணும்னா சிவியர். மாடரேட்னாக்க கொஞ்சம் கொஞ்சம் பிஹேவியரல் மாடிஃபிகேஷன் கொண்டு வந்தாக்க அந்த குழந்தை சரியாயிரும்னு நினைக்கிறது. மைல்டுனா வெரி மைல்டு, இட் கேன் பி சப்ரஸ்ட் ஈஸிலி அப்படிங்கிறது. டயக்னோஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னாக்க இந்த இந்த ரெப்படிட்டிவ் அல்லது சீமிங்லி ட்ரிவன் சொன்னேன்ல, யாரோ ஒருத்தர் உள்ள உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கிறது, அதான் கிரைட்டீரியன் ஏ. அடுத்தது அதே மாதிரி ரிதமிக் மூவ்மெண்ட், ஹெட் தலை போட்டு ஆட்டிட்டே இருக்கிறது, அதெல்லாம் கொண்டு வந்து அந்த சமயத்துல வந்து அவங்க தன்னையே செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிறது, அதுதான் அந்த கிரைட்டீரியன் பி. அவ்வளவுதான். அடுத்தது இந்த பிஹேவியர் இருக்கு பாத்தீங்களா, அதுல 2 கொடுத்துறாங்கல்ல, நான் செல்ஃப் இன்ஜூரியஸ் ஸ்டீரியோடைப் பிஹேவியர் அல்லது செல்ஃப் இன்ஜூரியஸ் ஸ்டீரியோடைப் பிஹேவியர். நான் செல்ஃப் இன்ஜூரியஸ் ஸ்டீரியோடைப் பிஹேவியர்ல எக்ஸாம்பிள் தன்னை ஹார்ம் பண்ணிக்காதது, பாடி ராக்கிங், உடம்பு அப்படி ஆட்டிட்டே இருக்கிறது, ஆர்ம் வேவிங் ஆர் ஃபிளாப்பிங், ஹெட் நாடிங், ரொட்டேட்டிங் ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ், அப்புறம் வந்து ஃபிளட்டரிங் ஃபிங்கர்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஃபேஸ், ஃபேஸுக்கு முன்னால வந்து கை அப்படி இப்படி ஃபிளட்டர் பண்ணுவாங்க, ஃபிளிக் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். செல்ஃப் இன்ஜூரியஸ் பிஹேவியர் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஐ போக்கிங், கண்ணை குத்திக்குவாங்க. சில குழந்தைங்க கண்ணு குருடாகி இருக்கும், இன்னொரு கண்ணை குத்திட்டு இருக்கும். ஒரு கண்ணை குத்தி குத்தி எதையாச்சும் வேணாலும் குத்தும், குத்தி அந்த கண்ணு போக்காயிருக்கும், போக்காகி அந்த கண்ணே தெரியாம போயிருக்கும், அடுத்த கண்ணை அது மாதிரி பண்ணிட்டு இருக்கும். அது ஒண்ணு. அடுத்தது இந்த ஃபேஸ் ஸ்லாப்பிங், தானே தன்னுடைய முகத்துல அடிச்சுக்கும், பைட்டிங் ஆஃப் ஹேண்ட்ஸ் ஆர் லிப்ஸ் ஆர் அதர் பாடி பார்ட்ஸ். இந்த ஐ போக்கிங் இஸ் பர்டிகுலர்லி வெரி கன்சர்னிங் அவங்களும் போட்டிருக்காங்க. பிகாஸ் இட் அக்கர்ஸ் மோர் ஃப்ரீக்வென்ட்லி அமங் சில்ட்ரன் வித் விஷுவல் இம்பேர்மெண்ட். விஷுவல் இம்பேர்மெண்ட் இருக்க குழந்தைங்களுக்கு நிறைய இன்னும் பண்ணுவாங்களாம் அவங்க. அடுத்து இந்த ஸ்டீரியோடைபிக் மூவ்மெண்ட் வந்து மே அக்கர் மெனி டைம்ஸ் டியூரிங் அ டே. ஒரே மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கிறது வந்து சில சமயத்துல ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கும், சில சமயத்துல ரொம்ப நேரம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஆள் பக்கத்திலே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த சிவியர் கேசஸ். சில குழந்தைங்க when excited they do like that, when stressed they do like that, when they are bored அல்லது when they are fatigued, பசியா இருக்குது அப்படின்னாக்க they behave like that. அதுதான் இந்த மாதிரி இது எது வேணா ரீசனா இருக்கலாம். அடுத்து டெவலப்மெண்ட் அண்ட் கோர்ஸ், இதுல வழக்கம் போல ஃபர்ஸ்ட் 3 years ஆஃப் லைஃப்ல டிபிக்கலி இது ஆரம்பிக்கும். வந்து அப்ராக்சிமேட்லி 80% எக்ஸிபிட் சிம்டம்ஸ் பிஃபோர் 24 months. 24 மாசத்துக்குள்ளாரையே 80% ஆஃப் த சில்ட்ரன் இந்த ஹேபிட்டை மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவாங்க. 12% between 24 to 35 months. எப்படி பார்த்தாலும் நீங்க வந்து 100% வந்து 3 வயசுக்குள்ளாரையே நீங்க பாத்திர முடியும். அந்த வயசுல அவங்க செல்ஃப் இன்ஜூரியஸ் பிஹேவியர்ஸ் கண்டினியூஸா இருந்துச்சுன்னு சொன்னாக்க அவங்கள பார்த்து சரி பண்றது ரொம்ப முக்கியம். ரிஸ்க் அண்ட் ப்ரோக்னோசிஸ், சோஷியல் ஐசோலேஷன் இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் செல்ஃப் ஸ்டிமுலேஷன். இந்த மாதிரி பண்ற குழந்தைங்க தனியா இருந்துச்சுன்னா ரொம்ப டேஞ்சரஸ். அந்த அந்த அது மாதிரி அவங்களுக்குமே அது வந்து தானே அவங்க தனியா சோஷியல் ஐசோலேஷன் அவங்கள தனியா விட்டுட்டீங்கன்னாவே அவங்க அந்த பிஹேவியருக்குள்ளார போயிருவாங்க. வந்து அவங்களுடைய அந்த மாதிரி இருக்கிற பிசிக்கல் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டஸ், தன்னை எல்லாரும் தனியா விட்டுட்டாங்க, அதுவே அந்த ஸ்டீரியோடைபிக் பிஹேவியரை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து ஜெனட்டிக் அண்ட் சைக்கலாஜிக்கல், இது வந்து ஸ்டீரியோடைப் பிஹேவியர்ஸ் வந்து ஜெனட்டிக்கலியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்து லிமிட்டட் எபிலிட்டி, அவங்களுக்கு கொஞ்சமா தான் எபிலிட்டி இருக்கும் அவங்களுடைய, ஏன்னா குட்டி குழந்தையா இருக்குல்ல, அவங்களால வேர்பலி அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. அதனால அந்த மாதிரி இம்பல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம தே செல்ஃப் ஸ்டிமுலேட் சச் ஸ்டீரியோடைபிக் பிஹேவியர்ஸ். அவங்களுடைய ஏதோ ஒரு பர்டிகுலர் இமோஷன் அதை வெளிப்படுத்த முடியாம அவங்க அப்படி பிஹேவ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த குழந்தை வந்து கண்டினியூஸா அந்த தேவையை மட்டும் நம்ம பூர்த்தி பண்ணிக்கிட்டே வந்தோம்னா, சில குழந்தைங்க பசிச்சுச்சுன்னா அந்த மாதிரி கண்டினியூஸா அந்த மாதிரி பிஹேவியருக்குள்ளார போகும். சில குழந்தைங்க வந்து சும்மாவே அப்படிப்பட்ட பிஹேவியருக்குள்ளார போகும். விட்டுட்டோம்னா இவங்க அடல்ட்டா ஆனாலும் இருப்பாங்க. என்னோட ஒரு கலீக் இருந்தாங்க, நான் புதுசா பேங்க்ல ஜாயின் பண்ண புதுசுல, அந்த லேடி அபவ் அரௌண்ட் 27-28 ஏஜ் வயசு, திடீர்னு உட்காந்துட்டே இருப்பாங்க. கொஞ்சம் போர்டு இல்ல, அவங்கள கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா அவங்கள வந்து அவங்களுக்கு திடீர்னு
ஒர்க்கை சேஞ்ச் பண்றது, அவங்களுக்கு பிடிக்காத ஒண்ண சொல்லிட்டாங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே தனியா உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. திடீர்னு எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சுட்டு அவங்க டேபிள சுத்தி கைய அப்படி சர்க்கிள் பண்ணிக்கிட்டே அப்படியே அவங்க டேபிளையே சுத்தி 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 நடப்பாங்க. எங்கேயோ பார்த்துக்கிட்டே நடப்பாங்க. எல்லாரும் பயந்துருவோம். திடீர்னு பார்த்தா ஒரு நாளு அ அ இது மேனேஜர் பிரான்ச் மேனேஜர் அவரு அவங்கள கூப்பிட்டு ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. ஏதோ ஒரு வொர்க் குடுத்துட்டு இருந்தாரு. எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். திடீர்னு எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு 4, 5 பேர் சுத்தி உட்கார்ந்துருக்கிறோம். பிரான்ச் மேனேஜருடைய டேபிள சுத்தி. ஷி ஸ்டார்டட் அப்படியே தனியா நின்னுட்டு அவங்களே சர்க்கிள் பண்ணிட்டு கைய மட்டும் அப்படியே சர்க்கிள் மோஷன்ல அப்படி இப்படி பண்ணிட்டு எங்கேயோ பார்த்துட்டு அப்படியே சுத்த ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் ஓடி வந்துட்டோம் பிரான்ச் மேனேஜருடைய ரூம விட்டு. அவர் அப்படியே உட்கார்ந்துருக்காரு. அப்போ கடைசியில பார்த்தாக்க ஹி ஹேட் திஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட் அப்படிங்கிறது வந்து அப்புறமா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சடனா கஸ்டமர் யாராவது கத்திட்டா கூட அவங்க அப்படி பண்ணிருவாங்களோ நாங்கலாம் பயந்து ஓடி போய் ப்ரொடெக்டிவா அவங்க பக்கத்துல நின்னுக்குவோம். அப்ப கஸ்டமர் ஷுட் நாட் திங்க் அதர்வைஸ் அப்படிங்கிறதுனால வி நோ அபவுட் ஹர் ஹார்ம்லெஸ். அவங்க அப்படியே கைய மாத்திரம் அப்படியே சுத்திட்டே இருப்பாங்க. அவங்க அப்படியே சர்க்கிள் பண்ணி எந்திரிச்சு வருவாங்க. அப்படி வரும்பொழுது அவங்கள அப்படியே நகர்த்திட்டு நாங்க முன்னால போய் உட்கார்ந்துருவோம். வேற வழி இல்ல. வி ஹேட் டு புரொடெக்ட் ஹர். அதாவது அந்த கஸ்டமருடைய இன்ட்ரெஸ்ட்னால. முதல்லலாம் ரொம்ப பயப்படுவேன். நான்லாம் பக்கத்துல போறதுக்கே பயப்படுவேன். அப்புறம் ஐ குட் ஜஸ்ட் சரி இவங்க ஹார்ம்லெஸ் அப்படிங்கிறதுனால பரவாயில்ல. அது மாரி போச்சு. ஸ்டெரியோடைபிக் பிஹேவியர்ஸ் வந்து சில சமயத்துல வந்து அவங்களுக்கு பெயின்ஃபுல் மெடிக்கல் கண்டிஷனையும் கொண்டு வந்துரும். எப்படின்னா, காதுல குத்திக்குவாங்க. அதனால இயர் இன்ஃபெக்ஷன் வரும். டென்டல் ப்ராப்ளம்ஸ் வரும். கேஸ்ட்ரோஎசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் வரும். ஏதேதோ அவங்களுக்கு நெறைய பிரச்சனை. கண்டதையும் சாப்பிடுவாங்கல்ல. முடியெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா கேஸ்ட்ரோஎசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் வராம இருக்குமா? அப்படி வரத்தான் செய்யும். அந்த மாரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. கோமார்பிடிட்டி அதர் வேரியஸ் நியூரோஜெனடிக் டிஸார்டர்ஸ் வரதுக்கு ரெட் சிண்ட்ரோம். இந்த ரெட் சிண்ட்ரோமே தெரியுமே கேர்ள்ஸ் கைய ஒரே மாதிரி ஆட்டுவாங்க அப்படின்னு பார்த்தோம்ல. இதெல்லாம் உள்ளதா வருது. ட்ரீட்மெண்ட் வந்து தெரபியூட்டிக் டெக்னிக் தான். டிஃபரன்ஷியல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். குட்டி குட்டியா கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி தான் அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்னன்னு தெரியாது. ரெப்பிட்டிவ் பிஹேவியர் ஸ்டாப் பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சின்ன குழந்தைங்க. ஸோ டிஃபரன்ஷியல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் குட்டி குட்டியா தான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள இம்ப்ரூவ் பண்ணி மெடிகேஷன்ஸ்லயும் கொண்டு வந்து அவங்கள வெளியே கொண்டு வரலாம். தட் இஸ் ஆல். தேங்க் யூ சோ மச் ஃபார் ஜாயினிங். எனி டவுட்ஸ்? Thank you, ma'am. Class was really very nice, ma'am. Thank you. Thank you so much. Thank you, ma'am. Very well Thank you. explained. Thank you so much. Thank உங்க you. class கேட்டாலே class இல்ல Thank you, ஒரு ma'am. ப்ரொஃபசர் கிட்ட கிளாஸ் அட்டெண்ட் பண்ண மாதிரி இருந்தது. Thank you so much. Thank you so much. Thank you. Thank you. Thank you for joining.